அல்லேலூயா. அதுதான் கூட்டங்களுக்கு தவறக்கூடாது. ಅದಕ್ಕೆ ಕೂಟಗಳಿಗೆ ತಪ್ಪಿಕೊಳ್ಳಬಾರದು. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை விட்டீங்க பாத்தீங்களா? வராதவங்க ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕಳೆದುಕೊಂಡ್ರು ಗೊತ್ತಾ ಬರದೇ ಇರೋರು. அவ்வளவு அருமையா இருந்தும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ டைம் இல்ல, ಇನ್ನು ಬಹಳ ಜನರು இன்னொரு முறை சொல்லுவாங்க. ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அனௌன்ஸ்மெண்ட் பிரகாரம் ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಪ್ರಕಾರ நாளைக்கு தயவு செய்து எல்லாரும் 6 மணிக்கு வந்துருங்க. ನಾಳೆ 6 ಗಂಟೆಗೆ ಎಲ್ಲರೂ ದಯಮಾಡಿ ಬನ್ನಿರಿ. நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் கொடுப்பார். ಒಳ್ಳೆ ಸಂದೇಶವನ್ನ ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. பிரயோஜனமானது அது ಪ್ರಯೋಜನವಾದದ್ದು ஆண்டவர் தருவார். ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. இது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும். ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಪ್ರಯೋಜನ. தெரிந்தவர்களை அழைத்து வாருங்கள். ಗೊತ್ತಿರೋನ್ನ ಕರೆದುಕೊಂಡು கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் சிந்தனைகளை திருப்புவோம். ಕರ್ತನ ವಚನ ಕಡೆಗೆ ನಾವು ಚಿಂತನೆ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும் பொழுது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮರು ನಮ್ಮೊಂದಿಗೆ வார்த்தை ಮಾತನಾಡುವಾಗ கவனமா கேட்கிற பிள்ளைகளுக்கு ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನವಾಗಿ ಕೇಳುವ அந்த வார்த்தை கிரியை செய்யும், பலப்படுத்தும். ಆ ವಾಕ್ಯ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ, ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. ஏதோ ஏனோ தானோன்னு இருக்கிறவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது. ಏನು ದಾನವಾಗಿ ಇರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದು சத்தியத்தை அறிகிற அறிவு வேணும்னு பவுல் எழுதுகிறார். ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯಬೇಕೆಂದು ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾರೆ. சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு மிக முக்கியம். ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯುವಂತ ಅರಿವು ನಮಗೆ ಬಹಳ ಮುಖ್ಯ. அதுதான் விடுதலையாக்கும். ಅದರಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆಯಾಗುತ್ತದೆ. அதில் தான் நமக்கு ஜீவன். ಅದರಲ್ಲೇ ನಮಗೆ ಜೀವವು. அதில் தான் நம்ம பிழைப்போம். ಅದರಲ್ಲೇ ನಾವು ಬದುಕುತ್ತೇವೆ. அதில் தான் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ಅದರಲ್ಲಿ ಸಕಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஆகினால் ஆண்டவர் கொடுத்த தரிசன வார்த்தையை ಆದ್ರಿಂದ ದೇವರು ಕೊಟ್ಟ ದರ್ಶನದ ವಾಕ್ಯ நாம் கவனமாய் கேட்போம். ನಾವು ಗಮನವಾಗಿ ಕೇಳೋಣ. 121 சங்கீதம் 7 வசனத்தையும் 8 வசனத்தையும் வாசிப்போம். 121 ಕೀರ್ತನೆ 7, 8 ವಚನ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಾ ಕೇಡಿನಿಂದ ತಪ್ಪಿಸುವನು, ನಿನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕಾಯುವನು. ನೀನು ಹೋಗುವಾಗಲೂ ಬರುವಾಗಲೂ ಇಂದಿನಿಂದ ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு தரிசனம் சொன்னேன். ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಹೇಳಿದೆ. அது பயங்கரமான ஒரு கார் மேகம் போல மூடினது. ಅದು ಭಯಂಕರವಾದ ಕಾರ್ಮೋಡದಂತೆ கர்த்தருடைய வல்லமை இறங்கி ಕರ್ತನ ಬಲವು ಇಳಿದು அது அப்படியே அகன்று போகும் பொழுது ಅದು ಹಾಗೆ ಅಗಲಿ ಹೋಗುವಾಗ அதிலிருந்து வெளியே வருவதை ಅದರಿಂದ ಹೊರಗೆ ಬರುವುದನ್ನ குறித்து அந்த செய்தியை சொல்லி ಕುರಿತು, ಆ ಸಂದೇಶವನ್ನ ಕುರಿತು அதுக்கேற்ற வசனங்களை கொடுத்து இந்த வசனங்களை ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ಈ நீங்க எல்லாரும் ஒப்பு ವಚನಗಳನ್ನ கொடுங்கள். ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವಾಗ ஆண்டவர் உங்களை விசேஷமா நடத்த போறார் என்று சொல்லி ದೇವರು ವಿಶೇಷವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ அந்த வார்த்தையை சொன்னேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದೆ. ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ಒಪ್ಪಿಸಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳಿಗೆ ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். ದೇವರಿಂದ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. யார் யார் எப்படி ஒப்பு கொடுத்தீங்களோ, ಯಾರ್ಯಾರು ಹೇಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿರೋ, வராத சோம்பேறிங்க கூட இப்போ ஒப்பு கொடுங்க. ಬರದೇ ಇರುವ அப்படிதான் ಸೋಂಬೇರಿಗಳಿಗೂ திட்டுவேன். ಹಾಗೆ ಬೈತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ ஒப்பு கொடுங்க. ಈಗ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. அதிலிருந்து உங்களை கர்த்தர் விலக்கி காப்பார். ಅದರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಿ இன்றைக்கு ತಪ್ಪಿಸಿ தலைப்பு ಕಾಯುತ್ತಾರೆ. தேவன் ಇವತ್ತು ವಿಶೇಷ நம்மை விலக்கி காப்பார். ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ. எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கிற தேவன் ಎಲ್ಲದಕ್ಕೂ ಅಗಲಿಸಿ ಕಾಯುವ ದೇವರು நம்முடைய தேவன். ನಮ್ಮ ದೇವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನ್ ಹೇಳುತ್ತಾನೆ 7ஆம் வசனத்துல, 7ನೇ ವಚನದಲ್ಲಿ, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲ விலக்கி ಕೇಡಿನಿಂದಲೂ காப்பார். ತಪ್ಪಿಸಿ ಕಾಯುವನು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உனக்கு எதிராய் வருகிற ನಿನಗೆ ಎದುರಾಗಿ ಬರುವ எல்லா தீங்குக்கும் ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ அவர் விலக்கி காக்கிற தேவன். ಅವರು ತಪ್ಪಿಸಿ ಕಾಯುವ ದೇವರು. அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, ಆತನನ್ನು ನಂಬುವ ಮಕ್ಕಳಿಗೆ, அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு, ಅವರನ್ನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ அவர் ಮಕ್ಕಳಿಗೆ, சமூகத்திலே தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ಅವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಧರಿಸಿರುವ அவருக்காக ಮಕ್ಕಳಿಗೆ, வாழ்கிற பிள்ளைகளுக்கு, ಅವರಿಗಾಗಿ ಬಾಳುವ பக்தி ಮಕ್ಕಳಿಗೆ, செய்கிற பிள்ளைகளுக்கு, ಭಕ್ತಿಯನ್ನ ಮಾಡುವ ಮಕ್ಕಳಿಗೆ, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ಆತ್ಮೀಕವಾದ ಮಕ್ಕಳಿಗೆ, அவரை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு, ಅವರನ್ನ ಎದುರು ನೋಡುವ அவரையே ಮಕ್ಕಳಿಗೆ, நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு ಅವರನ್ನೇ ನಂಬಿ ಬಾಳುವ ஆண்டவர் ಮಕ್ಕಳಿಗೆ என்னவா
ದೇವರೇನಾಗಿದ್ದಾರೆ? எல்லா தீங்குக்கும் என்ன செய்வாராம்? ಎಲ್ಲಾ ಕೇಡಿನಿಂದ விலக்கி காப்பார். ತಪ್ಪಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ. அவர் எப்படியெல்லாம் விலக்கி காக்கிறார் என்பதை குறித்து ಅವ್ರು ಹೇಗೆಲ್ಲ ತಪ್ಪಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ ஆண்டவர் சமூகத்திலே இன்றைக்கு தியானிப்போம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿಂದ ಧ್ಯಾನಿಸೋಣ. அவர் ಆತನು அங்க இங்க இருந்து காக்க மாட்டாரு. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿಂದ 5ஆம் ಕಾಯುವುದಿಲ್ಲ. வசனம் சொல்லுகிறது, 5ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தர் உன்னை காக்கிறவர் உன் வலது பக்கத்திலேயே இருக்கிறார், வேற எங்கே போறதில்ல. ಬೇರೆಲ್ಲೂ ಆತನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உன் வலது பக்கத்தில் ಕರ್ತನು ನಿನ್ನ உனக்கு ಬಲಭಾಗದಲ್ಲಿ நிழலாய் நின்று கொண்டு இருக்கிறார். ನಿನಗೆ ನೆರಳಾಗಿ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ವಿಶ್ವಾಸ உங்க ಮಾಡ್ತೀರಾ? பக்கத்திலே நிற்கிறார், ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲೇ வேற எங்கே இருக்கிறதுல அவரு ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಇರುವುದಿಲ್ಲ. உன் பக்கத்துல அப்படியே நிழலாய் வந்து என்ன செய்கிறார்? ಪಕ್ಕದಲ್ಲಿ நாம் நிழலாத்தான் ஆராதனை பண்ணின்னு இருக்கிறோம். ನೆರಳಾಗಿ ಆರಾಧನೆ இந்த நிழலே இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுன்னா ನೆರಳಲ್ಲೇ ಇಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ஒரிஜினல் வரப்போகிறது. ಹಾಗೆ ಒಂದು ಬರಲಿಕ್ಕಿದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உண்மையான ஒரிஜினலாய் வரப்போகிறார். ನಿಜವಾದ ಒರಿಜಿನಲ್ ಆಗಿ அப்ப அப்ப ಬರಲಿಕ್ಕಿದೆ. எப்படி இருக்கும் பாருங்க. ಆಗ ಹೇಗಿರುತ್ತದೆ ನೋಡಿ. இப்ப ஆண்டவர் உன் வலது பக்கத்தில் என்ன செய்யறாரா? ದೇವರು ನಿನ್ನ நிழலாய் இருக்கிறார். ನೆರಳಾಗಿ எதுக்கு இருக்கிறான்னு சொன்னா ಏಕೆ ನೆರಳಾಗಿ நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. உனக்கு விரோதமா என்ன தீங்கு இருக்கிறதோ ವಿರೋಧವಾಗಿ ಏನೇನು சத்துரு உன்னை சோர்வுக்குள்ளாக்கினோம், ಶತ್ರು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ தோல்வி அடைய செய்யணும், ಸೋಲನ್ನ ಹೊಂದುವಂತೆ ಮಾಡಬೇಕು, வெட்கப்படுத்தணும். ನಾಚಿಕೆ ಪಡಿಸಬೇಕು. நீ அந்த காரியத்தை பெறக்கூடாது ನೀ ಆ ಕಾರ್ಯವನ್ನ அப்படின்னு ಹೊಂದಬಾರದು. எதென்ன தீங்கெல்லாம் அவன் நினைத்து இருக்கிறானோ, ಏನಾಗಿ ಕೇಡಾಗಿ அவன் ನೆನೆಸಿದ್ದಾನೋ, எதற்கெல்லாம் விரோதமா நிற்கிறானோ ಅದಕ್ಕೆಲ್ಲ ವಿರೋಧ அதுக்கெல்லாம் என் ஆண்டவர் பக்கத்துல நின்று ಅವುಗಳೆಲ್ಲ ದೇವರ அவனுக்கு விரோதமா நமக்கு செயல்படுகிறார். ವಿರುದ್ಧವಾಗಿ ದೇವರ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் கொண்டு வருகிற எல்லா தீங்கான காரியம், ಅವನು ಕೊಂಡು ಬರುವ அவன் கொண்டு வருகிற எல்லா இம்சையான காரியத்தெல்லாம் ಹಿಂಸೆಯಾದ ஆண்டவர் நமது வலது பக்கத்துல நின்று ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಬಲಗಡೆ நிழலா என்று என்ன சொல்றாரு? ನೆರಳಾಗಿ ನಿಂತು கர்த்தர் உன்னை என்ன செய்யறாரு? ಕರ್ತನು ನಿನ್ನ எல்லா தீங்குக்கும் ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ விலக்கி ತಪ್ಪಿಸಿ அவர் விலக்கிடுவார். ಅವರು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. அது எதிரா வரும், ಎದುರಾಗಿ ಬರುತ್ತದೆ, பக்கத்துல வரும், ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ, சைடுல வரும், ಮಧ್ಯದಲ್ಲಿ பின்னால ಬರುತ್ತದೆ, வரும். ಹಿಂದೆ ಬರುತ್ತದೆ. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ದೇವರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவைகளெல்லாம் விலக்கிடுவார். ಎಲ್ಲ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விலக்கி போடுவார். ನಂಬುವ ಮಕ್ಕಳಿಗೆ ದೇವರು ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವ ஏற்றுக்கொள்ளுகிற ಮಕ್ಕಳಿಗೆ, பிள்ளைகளுக்கு ಸ್ವೀಕರಿಸುವ அவர் ಮಕ್ಕಳಿಗೆ அப்படியே விலக்கிடுவார். ಅವರು ಹಾಗೆ எந்த ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. தீங்கா இருந்தாலும் சரி, ಯಾವ அவன் ಕೇಡಾಗಿದ್ದರೂ ಸರಿ, எப்பேற்பட்ட கேடு உள்ள காரியத்தை கொண்டு வந்தாலும் சரி, ಎಂತ ಕೆಡುಕಾದ ಕಾರ್ಯ ಕೊಂಡು அப்படியே ಬಂದರೂ ஆண்டவர் என்ன ಸರಿ, செய்வாரு? ದೇವರು ಹಾಗೆ விலக்கி காப்பார். ಅಗಲಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ. செப்பனிய புஸ்தகம் ಜಪಾನಿಯ ಪುಸ್ತಕ ரொம்ப அருமையா சொல்லுகிறது. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 15 இருந்து 15ರಿಂದ 20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, செப்பனியா புஸ்தகம் 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி. அல்லேலூயா. பெரிய ஆக்கினை இருக்குதுங்க. ದೊಡ್ಡ ದಂಡನೆ ಇದೆ. எவ்வளவு தப்பு செய்திருக்கிறோம். ಎಷ್ಟು ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆண்டவருக்கு விரோதமா ದೇವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ அநேக பலவீனங்கள், ಅನೇಕ ಬಲಹೀನತೆಗಳು, அநேக பாவங்கள், ಅನೇಕ ಪಾಪಗಳು, அநேக தீய காரியங்கள், ಅನೇಕ ಕೆಡುಕಾದ ಕಾರ್ಯಗಳು, பல காரியங்கள் ಹಲವು ಕಾರ್ಯಗಳು நம்ம சூழ்ந்த போது ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿರುವಾಗ அது நமக்கு ஆக்கினியாய் மாறுகிறது. ನಮಗೆ ದಂಡನೆಯಾಗಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு, ಅವರನ್ನು ನಂಬುವ ಮಕ್ಕಳಿಗೆ, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு ಅವರನ್ನು ಸ್ವೀಕರಿಸುವ அதெல்லாம் ಮಕ್ಕಳಿಗೆ, விசேஷமாய் ಅದರಲ್ಲಿ மனம் ವಿಶೇಷವಾಗಿ திரும்புகிற பிள்ளைகளுக்கு, ಹಾಗೆ ಇರುವ ಮಕ್ಕಳಿಗೆ, ஆண்டவரே நான் செய்த தவறு, ದೇವರೇ ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪು, இதுவரைக்கும் செய்ததெல்லாம் குற்றம், ಇದುವರೆಗೂ ಮಾಡಿದ ಅಪರಾಧ, இனிமேல் நான் உமக்காக வாழ போறேன், ಮುಂದೆ ಬಾಳಲಿಕ್ಕೆ இனி உமக்காக நான் ஜீவிக்க போகிறேன் ನಿನಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு ಎಂಬುದಾಗಿ ತೀರ್ಮಾನಿಸುವ அவர் என்னவா ಮಕ್ಕಳಿಗೆ இருக்கிறாரா? ಅವರೇನಾಗಿದ್ದಾರೆ? கர்த்தர் உன் ஆக்கினைகள் எல்லாம் என்ன பண்ணுவாராம்? ಕರ್ತನು ನಿನ್ನ ದಂಡನೆಗಳನ್ನು எல்லாம் ஒரு நொடி பொழுதுல அகற்றிடுவார். ಕ್ಷಣದಲ್ಲಿ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அகற்றி ಅಗಲಿಸಿ உன் சத்துருக்களை ನಿನ್ನ ಶತ್ರುಗಳನ್ನು விலக்கினார். ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆக்கினை கொண்டு வந்த சத்துருக்கள் என்ன பண்ணுவாராம்? ದಂಡನೆಯನ್ನು ಕೊಂಡು ಬಂದ அப்படியே ಶತ್ರುಗಳನ್ನು விலக்கிடுவார். ಹಾಗೆ ತಳ್ಳಿ ஓ ಬಿಡುತ್ತಾರೆ. போதும், என் பிள்ளை மனம் திரும்பிடுச்சு, ಹೋಗು ನನ್ನ ಮಗು ಮನ என் பிள்ளை ஒப்பு கொடுத்துடுச்சு, ನನ್ನ ಮಗು ಒಪ್ಪಿಸಿ என் பிள்ளை நல்ல தீர்மானம் பண்ணிடுச்சு, ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ இனி வாழ்வதற்கு ಬಾಳುವುದಕ್ಕೆ என்னை முன்னால வைத்து
வைத்து விட்டது. ಹಾಗೆ ಮುಂದೆ இனி ಇಟ್ಟಿದೆ. உனக்கு ஆக்கினிக்கோ ನಿನ್ನ ದಂಡನೆಗೋ சத்ருவுக்கோ ಶತ್ರುವಿಗೋ எதுக்கோ இனி இல்ல ಯಾವುದಕ್ಕೂ இடமில்ல, விலகி போ ಸ್ಥಳವಿಲ್ಲಾಗಲಿ என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாரா? ದೇವರೇನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அப்படியே விலக்கினார். ಹಾಗೆ ಅಗಲಿಸಿದನು. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ಇಸ್ರಾಯೇಲಿನ ರಾಜನಾದ அவர் விலக்கிட்டு போயிட மாட்டாரு. ಅವರು ಅಗಲಿಸಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விலக்கிட்டு என்ன செய்யறாரா? ಅಗಲಿಸಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இஸ்ரவேல் ராஜாவாகி கர்த்தர் ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜನಾದ உன் ಕರ್ತನು நடுவில் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. அவர் உன் நடுவில் வந்துடுறாரு. ಅವರು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உன் நடுவில் வந்து தலையாட்டினுக்கா? வாய் திறந்த அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எந்த மாதிரி சத்தியம் வந்தா கூட இப்படி என்னது பக்தி, நல்ல உற்சாகமா நல்ல அல்லேலூயா சொல்லணும், ஆமென் சொல்லணும், வார்த்தைக்கு வார்த்தை அவர் மகிமைப்படுத்தணும். ಮಾತಿಗೆ ಮಾತನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕು. தலையாட்டினத்துல பூமாடா நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சத்துருக்களை விலக்கினார். ಶತ್ರುಗಳನ್ನ ಅಗಲಿಸಿದ್ದಾರೆ. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் ಇಸ್ರಾಯೇಲ್ ರಾಜನಾದ ಕರ್ತನು உன் நடுவில் இருக்கிறார். ಆಮೆನ್. ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் நடுவில் இருக்கிறார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. உன் நடுவில் இருக்கும்போது ಮಧ್ಯದಲ್ಲಿ இனி ಇರುವಾಗ நீ தீங்கை ಇನ್ನು ಕೆಡಿಗೆ காணவே மாட்ட. ಕಾಣುವುದೇ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் விலக்கிட்டார் இல்லையா? ಎಲ್ಲ ಅಗಲಿಸಿದ್ದಾರೆ. விலக்கிட்டவர் அத்தோட விட்டுறல, ಅಗಲಿಸಿ ಅದರೊಂದಿಗೆ இனிமேலும் விலக்கிக்கினே இருப்பார். ಮುಂದೆಯೂ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. வரக்கூடிய காரியத்தெல்லாம் என்ன பண்ணுவாரு? ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ யாருக்கு? ಯಾರಿಗೆ? நானும் திரும்பின பிள்ளைகளுக்கு, ಮನ ತಿರುಗಿದ ஒப்பு ಮಕ್ಕಳಿಗೆ, கொடுத்த பிள்ளைகளுக்கு, ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟ அவர் ಮಕ್ಕಳಿಗೆ, சமூகத்தில் தீர்மானித்த பிள்ளைகளுக்கு, ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತೀರ್ಮಾನ வைராக்கியத்தோடு ಮಾಡಿದ இருக்கிற பிள்ளைகளுக்கு, ವೈರಾಗ್ಯದಲ್ಲಿ ಇರುವ அவரை ಮಕ್ಕಳಿಗೆ, பிடித்து கொண்ட பிள்ளைகளுக்கு ಅವರನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡ இனி நீ ಮಕ್ಕಳಿಗೆ தீங்கை காணாதிருப்பாய். ಮುಂದೆ ಕೇಡನ್ನ ಕಾಣದಿರುವಿ. அந்நாளிலே எஸ்லேமை பார்த்து அப்படியே அவர் என்ன பண்ணுவாரு? ಹಾಗೆ ಅವರು இனி நீ தீங்க பார்க்க மாட்டேன், ಕೇಡನ್ನ பயப்படாத, ಕಾಣದಿರುವಿ. நீமே. ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைங்களா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ இது ಮಾತು. சாதாரண வார்த்தை. இது ಸಾಧಾರಣವಾದ நம்பணும், விசுவாசித்தீங்களா ஆகும். ವಿಶ್ವಾಸ இல்ல ಮಾಡಿ அப்படியே தலையாட்டு போனுங்க, அவரும் தலையாட்டு போயிடுவார். ಎಲ್ಲದಕ್ಕೂ ತಲೆ நான் கொடுத்த வாக்கு தத்தத்தையோ ಕೊಟ್ಟ என் ವಾಗ್ದಾನವನ್ನು, செய்தியோ ಸಂದೇಶ, என் தரிசனத்தையும் நீ நம்பல, நான் என்ன பண்றது? போயிடுவேன். ದರ್ಶನವನ್ನು ನಂಬದೆ ಹೋದ್ರೆ அது ಏನ್ பின்னால ಮಾಡೋದು? பார்க்க போறோம். ಹಾಗೆ ನೋಡಿ அல்லேலூயா. அந்நாளில் எருசலேமை பார்த்து ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ பயப்படாதே என்றும், ಭಯಪಡಬೇಡ. சியோனை பார்த்து ಸಿಯೋನ್ ನೋಡಿ உன் கைகளை தளர விடாதே ಕೈಗಳು ಜೋಳು என்று ಬೀಳದಿರಲಿ சொல்லப்படும். ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராய் இருந்து பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை இப்போ ஐயோ, நான் அந்த மாதிரி ஆல்நைட் இரவுக்கு நான் வராததுன்னு தப்பு ஆச்சேன்னு சஞ்சலப்படுகிறவர்களுக்கு, ಬರದೇ ಇರುವ ತಪ್ಪಾಯ್ತು. ஆமா உண்மையிலே தப்புதான், ತಪ್ಪೇ. அப்படி சஞ்சலப்படுறதை விட்டுட்டு இருந்தாலும் இன்னும் எப்ப பாரு இப்படியே திட்டிங்கிறான் ಯಾವಾಗ ನೋಡಿದ್ರಿ ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல. ಹಾಗೆ ನೆನೆಸೋರಿಗಿಲ್ಲ. ஐயோ ஆமா, அந்த ஆசீர்வாதத்தை நான் விட்டுட்டேனே, ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಾನು ಬೈತೇನೆ. பேர்பட்ட காரியத்துக்கு பாஸ்டர் சொல்லி கூட நான் கீழ்ப்படிலையே. ಪಾಸ್ಟರ್ ಹೇಳಿ ನಾನು ವಿಧಿಯಲಾಗಲಿಲ್ಲವೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களுக்கு சொல்றாரு, ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் சபையின் மனுஷராய் இருந்து ಮನುಷ್ಯನಾಗಿ பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால், ಹಾಗೆ ಆಚರಣೆ ಇಲ್ಲದೆ இந்த பண்டிகையின் ஆசரிப்புக்கு தான் நம்ம இரவு ஜெபம் ಈ வைக்கிறோம். ಹಬ್ಬದ ಆಚರಣೆಗಾಗಿ ರಾತ್ರಿಯ பஸ்கா பண்டிகை இது. ಪಸ್ಕ ಹಬ್ಬ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பண்டிகை ஆசரிப்பு இல்லாமையால் ಹಬ್ಬದ ಆಚರಣೆ உண்டான நிந்தையின் நிமித்தம் ನಿಂದೆಯ ನಿಮಿತ್ತ சஞ்சலப்பட்டவர்களை ಚಂಚಲಪಟ್ಟವರನ್ನ நான் ஏகமாய் கூட்டிக்குவேன், உன்னையும் சேர்த்துக்குவேன்னு சொல்றார். எவ்வளவு பெரிய மறுபடியும் ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு பாருங்க. ಎಂತ ಕಾರ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன்னை விட மாட்டேன், ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஆனா நீ அதுக்காக என்ன பண்ணணும்? ನೀನು ಅದಕ್ಕಾಗಿ சஞ்சலப்பட்டு வருத்தப்பட்டு, ಚಂಚಲಪಟ್ಟು ஆமா, ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟು நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டேனே. ಕರ್ತನ ಸಮ್ಮುಖವನ್ನು கல்யாணங்கள நின்னா மழையில நனைஞ்சுன்னு கூட ஓடி இருப்பேன். ಮದುವೆ ಆಗಿದ್ರೆ ನೆನ್ಕೊಂಡು ஃபங்க்ஷன் என்ன இருந்தா ಫಂಕ್ಷನ್ இல்ல ஒரு 5000 10,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, 10,000 அது என்ன மழையா இருந்தாலும் காத்தா இருந்தாலும் நனைஞ்சு என்ன பண்ணிருப்பேன், ಮಳೆ ಆಗಿದ್ರು ಗಾಳಿ எப்படின்னா ஓடி இருப்பேன்.
இப்ப பஸ் கிஸ் ட்ரெயின் இதனா பிடிச்சி ಟ್ರೈನ್ ಅನ್ನೋದು ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ சில பேர் ஒரு ஆல்நைட் கூட வர்றதில்ல. ಕೆಲವರು இது எப்பேற்பட்ட ஆசாமி பாரு. ஹல்லேலூயா. ஹalleluya. இதெல்லாம் சும்மா விளையாட்டு இல்ல, சும்மா வந்து உட்காந்துட்டு போயிடுற ஒரு பிரயோஜனம் கிடையாது. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕೂತು ಹೋಗುವುದು. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ಕರ್ತನ இந்த ಮಾತಿಗೆ பாரு, ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தையின் நிமித்தம் ನಿಂದೆಯ ನಿಮಿತ್ತ சஞ்சலப்பட்டவர்களை ಚಂಚಲಪಟ್ಟವರನ್ನ நான் என்ன செய்வேன்? ನಾನೇನ್ ಮಾಡ್ತೇನೆ? வேகமாய் கூட்டிக் கொள்ளுவேன். ಒಟ್ಟಿಗೆ ಬರಮಾಡಿ ಸೇರಿಸುವೆ. இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்க அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? நானு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். என்ன வாக்கு தத்தம்! ಎಂತ ವಾಗ್ದಾನ! ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. அதனால தேவனுடைய சமூகத்திலே ಅದರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ எப்பொழுதும் ஆண்டவருக்கு ಯಾವಾಗಲೂ நாம் ದೇವರಿಗೆ கீழ்ப்படிந்து ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ தேவ சமூகத்துக்கு என்ன கஷ்டம் ஆனாலும் சரி, ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ என்ன ಯಾವ போராட்டம் ஆனாலும் சரி, ಯಾವ ಹೋರಾಟ என்ன ಆದರೂ ಸರಿ, பிரச்சனைனாலும் சரி, ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಆದರೂ ಸರಿ, ஆண்டவர் திடீர்னு ஒரு கூட்டத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ದೇವರು ದಿಢೀರೆಂದು அவர் செய்ய போகிறது தெரியவே தெரியாது. ಅವರು ಮಾಡುವಂತದ್ದು அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ಆಗ ಏನ್ ಮಾಡಬೇಕು? எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம்? ಎಲ್ಲದಕ್ಕೂ ஆயத்தமாயிடும். ಸಿದ್ಧವಾಗಬೇಕು. ஹல்லேலூயா. ಹalleluya. எல்லாத்துக்கும் ஆயத்தமா கூடிடணும். ಎಲ್ಲದಕ್ಕೂ ಸಿದ್ಧವಾಗಿ ಕರೆಯಬೇಕು. அதுதான் சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல ಕೆಲವರು ಸಭೆ ಕೂಡುವುದನ್ನು நீங்க ಬಿಟ್ಟು விட்டு விடாதீங்கன்னு சொல்றாரு. ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿರಿ ಅಂತ விடக்கூடாது. ಬಿಡಬಾರದು. இதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. ಇದೊಂದು ಆಶೀರ್ವಾದವಿದೆ. என்ன கஷ்டம் ஆகட்டும், நான் போறேன். ಯಾವ ಕಷ್ಟ ಆದ್ರೂ ನಾನು ಹೋಗ್ತೇನೆ. அப்படி வருகிற பிள்ளைகளுக்கு ஒருபோது ஒன்று தடையாகாது. ಹೀಗೆ ಬರುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು விரோதமா செயல்படுகிற அத்தனை காரியங்களையும் ವಿರೋಧವಾಗಿ சத்துருடைய எல்லா கிரியைகளையும் விலக்கிடுவார். ಶತ್ರುವಿನ ಕ್ರಿಯೆಗಳೆಲ್ಲ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஏன்னா நீ யாரை நம்பி வர? ನೀನು ಯಾರನ್ನ ನಂಬಿ ಬರ್ತೀಯ? ஹல்லேலூயா. ಹalleluya. மனுஷனை நம்பியா வர? ಮನುಷ್ಯರನ್ನ ನಂಬಿ ಬರ್ತೀಯ? ராஜாதி ராஜா, ರಾಜಾದಿ ರಾಜ நீ ஆயத்தமாகும் போது ಸಿದ್ಧವಾಗುವಾಗ தடைகளை உடைக்கிற ஒரு முன்னால வருவார். ತಡೆಗಳನ್ನು ಒಡೆಯುವರು ಮುಂದೆ ಬರುತ್ತಾರೆ. எல்லாத்துக்கும் முன்னால ஜெய கம்பீரமாய் வருவார். ಎಲ್ಲ ಜಯಕ್ಕೆ ಗಂಭೀರವಾಗಿ உனக்கு முன்னால அவர் களி கூறுவார், ನಿನ್ನ ಮುಂದೆ ಅವರು ಹರ್ಷಿಸುತ್ತಾರೆ. சந்தோஷப்படுவார். என்ன தேடிய பிள்ளை வருது, ನನ್ನ ನುಡುಗಿಕೊಂಡು ನನ್ನ என் சமூகத்தை நாடி வருது, ನನ್ನ ಸಮ್ಮುಖ ಬಯಸಿ ಬರುತ್ತಾರೆ. ஆசையா ஓடி வருது. ಆಸೆಯಾಗಿ ಓಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன ஆயிடும் அவருக்கு? ಏನಾಗುತ್ತೆ ಅವರಿಗೆ? ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு. ಬಹಳ ಸಂತೋಷ ಅಪ್ಪನಿಗೆ. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, ಸಂತೋಷ ಕೊಡುವುದು அவர் களி கூறுவாரா, கம்பீரமா என்ன செய்வாராம்? ಗಂಭೀರವಾಗಿ களி கூர்ந்து அமருவாராம். ಹರ್ಷಿಸಿ ಅವರು ಮೌನ அவர் நடுவில் அவர் இருப்பார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಇರುತ್ತಾರೆ. வந்து அவர்களை அப்படியே அமர்ந்து ಬಂದು ಹಾಗೆ வலது பக்கத்தில் நிழலாக நின்னுடுவார். ಬಲಭಾಗದಲ್ಲಿ ನೆರಳಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. அப்படி இருக்கிறவரை ಹಾಗೆ நம்ம ಇರುವ விடலாமா? ಬಿಡಬಹುದಾ? ஹல்லேலூயா. ಹalleluya. விடலாமா? நீ அவர் கூட நெருங்கி 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 வர 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 ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುತ್ತಾ எல்லாம் மாறும். ಎಲ್ಲ ಬದಲಾಗುತ್ತೆ. எல்லா பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுத்துவார். ಎಲ್ಲ ಬದಲಾವಣೆ ஒரு ಏರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. மாற்றம் உண்டாகும். ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆனபடிங்களா தேவ சமூகத்திலே ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ பவுல் எழுதுற 2 தெசலோனிக்கேர் 2 ಥೆಸಲೋನಿಕ 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 3ನೇ ವಚನ. 2 தெசலோனிக்க 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ಹalleluya. கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? உண்மை உள்ளவரா இருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. உண்மையில எப்படி இருக்கிறார்? நம்ம மேல எப்படி இருக்கிறாரு? ನಮ್ಮ ಮೇಲೆ உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. அவர் எப்பேற்பட்ட தேவனா இருக்கிறார். ಅವರು ಎಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ? உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ನಂಬಿಗಸ್ತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வாக்கு தத்தம் கொடுத்ததுல என்னவா இருப்பாரு? ವಾಗ್ದಾನ ரொம்ப ಕೊಟ್ಟಿರುವುದು உண்மையா இருப்பாரு, மாற மாட்டாரு.
ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದಾರೆ. நம்ம தான் பொருத்தனை பண்ணிட்டு மாறிடுறோம், ನಾವೇ ಅರಿಕೆ ಮಾಡಿ தீர்மானம் பண்ணிட்டு மாறிடுறோம். ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ ಬದಲಾಗ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா ஒரு மனுஷன் மேல ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಗೆ அவர் ரொம்ப உண்மையா இருப்பாரு, ಅವರು ಬಹಳ அதுல உண்மையா இருப்பாரு. ಅದರಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரோ உண்மையுள்ளவர், ಕರ್ತನೋ ನಂಬಿಗಸ್ತರು. அவர் உங்களை என்ன பண்ணிடுவாரு, ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಸ್ಥಿரப்படுத்திடுவாரு. ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ಥಿரப்படுத்தி என்ன பண்ணுவாரா, ಸ್ಥಿರಪಡಿಸಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தீமை நின்று ಕೇಡಿನಿಂದ வெள்ளைக்கு காத்து கொள்ளுவார். ಅಗಲಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ. மேல 2ஆம் வசனம் படிங்க. துர்க்குணராகிய பொல்லாத மனுஷனின் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. ವಿಶ್ವಾಸವು ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿಲ್ಲವೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮೂರ್ಖರಾದ ಹ. ದುಷ್ಟ ಜನರ ಕೈಯಿಂದ ತಪ್ಪಿಸುವ ಹಾಗೆಯೂ ಹ. ನಾಟಿಸಿರಿ. ಎಲ್ಲರಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் அபிஷேகம் பெறாங்க தான், ಎಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕ ஆனா ಹೊಂದುತ್ತಾರೆ. எல்லாரும் இல்லைன்னு சொல்ற. ಆದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ சில பேர் அந்த அனுபவமே இல்லாத என்ன பண்ணுவாங்க, ಕೆಲವರ ಅನುಭವ ಇಲ್ಲದೆ நீ எல்லாரும் துதிக்கணும், நீங்க துதிச்சு என்னன்னா பண்ணிருங்க, ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿಸಿ நான் அப்படியே இருக்கிறேன், ನಾನು ಹಾಗೆ ಇರ್ತೇನೆ, அப்படிதான் இருப்பாங்க. ಹಾಗೆ ಇರುತ್ತಾರೆ. அதுதான் பவுல் எழுதுறாரு, ಪೌಲನು ಬರೆಯುತ್ತಾರೆ, எல்லாரிடத்திலும் ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ இல்லையே. ಇಲ್ಲವೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரிடத்திலும் இல்லையே. ಎಲ್ಲರ ಬಳಿಯಲ್ಲಿ ஆனா ಇಲ್ಲ. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறார். ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ಮಕ್ಕಳಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರ. அவர்களுக்கு உண்மையா இருந்து என்ன பண்ணுவாரு, ಅವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತರ. எல்லா தீமைக்கும் ಎಲ್ಲ ಕೇಡಿ அப்படியே விலக்கிடுவார். ಹಾಗೆ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. சத்துரு எத்தனையோ தீமை நம்ம சோர்ந்து போயிடணும், ನಾವು ಸೋತು நம்ம காரியம் நடக்க கூடாது, ನಮ್ಮ ಕಾರ್ಯ ನಡೆಯಬಾರದು, உன்னை துன்புறுத்தணும், ನಮ್ಮನ್ನ ತೊಂದರೆ உன்னை பக்தி ಪಡಿಸಬೇಕು, கெடுத்தணும், ಭಕ್ತಿಯನ್ನು உன்னை ಕೆಡಿಸಬೇಕು, குழப்பத்தை ஏற்படுத்தி ಕೋಪವನ್ನ ಏರ್ಪಡಿಸಿ அவிசுவாசப்பட வைக்கணும். ಅವಿಶ್ವಾಸ ஏன் ಪಡುವಂತೆ இவ்வளவு ಮಾಡಬೇಕು. ஜெபம் பண்ண எதுவும் கேட்கலையே, ಏನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಏನು அப்படி ಕೇಳಲಿಲ್ಲವೇ? இப்படின்னு சொல்லி ಹಾಗೆ ಹೀಗೆ நீ ಹೇಳಿ தளர்ந்து போயிடணும். ಹಾಗೆ ತಳ್ಳಾಡಿ அதுதான் ಹೋಗಬೇಕು. சத்துருடைய வேலை. ಅದುವೇ ಶತ್ರುವಿನ ஆனா ಕೆಲಸ. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ಹಾಗೆ ದೇವರೇನ್ அவரை ಮಾಡ್ತಾರೆ? நம்பின பிள்ளைகளுக்கு அவர் உண்மையா ಅವ್ರು இருப்பார். ನಂಬಿದ ಮಕ್ಕಳಿಗೆ அவங்களுக்கு உண்மையா இருந்து என்ன பண்ணுவாரா, எல்லா தீமைக்கும் ಎಲ್ಲ ಕೇಡಿನಿಂದ அப்படியே விலக்கிடுவார். ಹಾಗೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விலக்கி காப்பார். ತಪ್ಪಿಸಿ அவர் ಕಾಯುತ್ತಾರೆ. என்றென்றைக்கும் காப்பார், ಅವ್ರು ಎಂದೆಂದಿಗೂ ಕಾಯುತ್ತಾರೆ, என்னாலும் காப்பார். ಎಂದೆಂದು ಕಾಯುತ್ತಾರೆ. இஸ்ரவேலை காக்கிறவர் ಇಸ್ರೇಲನ್ನ அவங்களுக்கு ಕಾಯುವ என்ன பண்ண மாட்டாரு, ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, அவர் உறங்கவே மாட்டார், ಅವರು ನಿದ್ರಿಸುವುದೇ ಇಲ್ಲ, அப்படியே காக்கிற தேவன். ಹಾಗೆ ಕಾಯುವ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தான் தாவீது சொல்றாரு, ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2 ಸಾಮುವೇಲ 22 44 இருந்து வாசிப்போம். 44ರಿಂದ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 44 இருந்து 51 வரைக்கும். என் ஜனத்தின் என் ஜனத்தின் சண்டைகளுக்கு என்னை நீ விலக்கி விட்டு, எதுக்கு விலக்கிடுவாரா, ಯಾವುದಕ್ಕೆ நம்ம கூட ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ? சண்டை போடணும்னு எவ்வளவு பேர் காத்துங்கிறாங்க. ನಮ್ಮ ಜೊತೆಲಿ ಜಗಳ ಆಡಬೇಕು, விரோதமா சண்டை போட்டு, ವಿರೋಧವಾಗಿ ಜಗಳ ಆಡಿ, அதுவும் சொந்தக்காரா இருக்கலாம், ಅದು ಸ್ವಂತದವರಾಗಿ இல்ல உங்க வீட்லயே கூட இருக்கலாம், ಅಥವಾ ಮನೆಯವರೇ ಆಗಿರಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பக்கத்து வீடா இருக்கலாம், ಪಕ್ಕದ நீ ಮನೆಯಾಗಿ வாழ்கிற பகுதியா இருக்கலாம். ಜೀವಿಸುವ எவ்வளவு ಸ್ಥಳವಾಗಿರಬಹುದು. பேர் நமக்கு விரோதி இருக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನ ವಿರೋಧಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் எப்படின்னா சண்டை போட்டு ஜெயிக்கணும், ಜಗಳ ಮಾಡಿ ಈಗ அப்படி தீர்மானமா நிக்கிறவங்க ತೀರ್ಮಾನ ஏராளமா தாவீதுக்கு இருந்தாங்க. ಹೇರಳವಾಗಿ ದಾವೀದನಿಗಿದ್ದರು. எவ்வளவு பேரு அவருக்கு விரோதமா சண்டை பண்ணி ಎಷ್ಟು ಜನರು அவர் ವಿರೋಧವಾಗಿ அவமானப்படுத்தி, ಅವಮಾನಪಡಿಸಿ, அவரை கேவலப்படுத்தி, ಅವರನ್ನು ಕೇವಲಪಡಿಸಿ, அவர் அப்படியே வனாந்தரத்தை துரத்தணும்னு சொல்லி ಹಾಗೆ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ரொம்ப ಓಡಿಸಬೇಕು. அவர் மேல என்ன பண்ணாங்க, கொடூரமா இருந்தாங்க. ಬಹಳ ಕಠೋರವಾಗಿದ್ದರು. அந்த சூழ்நிலை தான் அவர் எழுதுறாரு. ಆ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ என்ன சொல்றாரு, ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? என் ஜனத்தின் அவருக்கு ஜனமே. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா உன் வீட்டாரே உனக்கு. ನಿನ್ನ ಮನೆಯವರೇ ನಿನಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுல என் ஜனத்தின் சண்டைகளுக்கு ನನ್ನ ಜನರ நீர் ಕಲಹಗಳಿಗೆ என்னை விலக்கி விட்டு, ನೀನು ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದ್ದಿ, ஜாதிகளுக்கு என்னை ಜನಾಂಗಗಳಿಗೆ ನನ್ನನ್ನು தலைவனாக வைக்கிறீர். ಹೊರೆಯಾಗಿ ಇರುತ್ತೀರಿ. நான் அறியாத ஜனங்கள், ನಾನು ಅರಿಯದ ಜನಾಂಗದವರು, என் ஜனங்க எனக்கு விரோதமாயிட்டாங்க, ನನ್ನ ಜನರು என் ஜனம் எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, ನನ್ನ ಜನರು ನನಗೆ ಕೇಡನ್ನು ವಿರೋಧಿத்தாங்க. ಮಾಡಿದರು, ವಿರೋಧಿಸಿದರು.
அவங்க வேண்டாம் போப்பா, ಬೇಡ உனக்கு ಹೋಗಪ್ಪ, அவங்க வேண்டாம் விடு, ಅವ್ರಿಗೆ ಬೇಡ நான் உன்னை ಬಿಡು. அதுல இருந்து என்ன பண்ணிட்டேன், ಅದರಿಂದ விலக்கிட்டேன். ஆனா ಅಗಲಿಸಿದ್ದೇನೆ. உன்னை அறியாத ஜனம், ಅರಿಯದೇ ಇರುವ உன்னை ಜನರು, தெரியாத ஜனம், ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದ அவங்கள என்ன செய்வேன், ಅವರನ್ನೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, உன்னோடு கூட கொண்டு வந்து உனக்கு கீழே உன்னை ಕೊಂಡು ಬಂದು உனக்கு ನಿನಗೆ கீழே வச்சிருவேன் நானு. ನಿನಗೆ ಅಧೀನವಾಗಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த வசனம். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்ட உடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முன்னே விழுந்து போய் தங்கள் அரண்களில் இருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் சோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக என்ன பண்ணுவாரு, நீ வாங்குவான, யாரு சண்டைக்கு வர்றவன போய் நீ பழிக்கு பழி வாங்காத, ಜಗಳಕ್ಕೆ ಬರು ಹೋಗಿ நீ எதுவும் செய்யாத. ಏನು ಮಾಡಬೇಡ. அவருக்கு தெரியும் ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ என் பிள்ளைக்கு விரோதமா வர்றதுக்கு ಮಗುವಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவங்கள நான் விட மாட்டேன், ಅವ್ರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் அவங்கள பழி வாங்குவேன். ನಾನು ಅವರಿಗೆ ಮುಯಿ ತೀರಿಸ್ತೇನೆ. அப்போ நம்ம மேல எவ்வளவு அக்கறையா இருக்கிறாரு, ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ಅಕ್ಕರೆ நம்ம இருக்கிறோமா அவர் மேல அப்படி. ಅವ್ರು ಬಿಡುತ್ತಾರ ಅವರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ಅವ್ರು ಮುಯಿಗೆ ಮುಯ್ಯನ್ನು ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். ಅಧೀನಪಡಿಸುವಂತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 49. அவரே, ஹல்லேலூயா, அவரே ಆತನೇ அவரே என் சத்துருக்களுக்கு ಆತನೇ ನನ್ನ என்னை விலக்கி விடுவிக்கிறவர். ತಪ್ಪಿಸಿ ಬಿಡಿಸುವ ಆತನು. சத்துரு ಶತ್ರು நமக்கு விரோதமாய் நம்ம மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் போராடுவான். ನಮಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡದಂತೆ ಹಾಗೆ ಹೋರಾಡುತ್ತಾನೆ. நீ என்ன செய்தற நான் பாத்துறேன்னு நிப்பான். ಏನ್ ಮಾಡ್ತೇನೆ ನಿಲ್ತೇನೆ. ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, ಅವ್ರೇನ್ ಹೇಳ್ತಾರೆ, என் பிள்ளைக்கு செய்ய முடியாது, நான் இருக்கிறேன் என் பிள்ளைக்கு. ಮಗುಗೆ ಮಾಡೋದಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾನು ஹல்லேலூயா. அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, ಅವರೇನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அவங்க மேல இருக்கிற ಅವರ ಮೇಲೆ என்னுடைய அபிஷேகம், ನನ್ನ ಅಭಿಷೇಕ, நான் இருக்கிறவங்களுக்கு வல்லமையா, நான் அவர்களுக்கு பலமா இருக்கிறேன். ನಾನು ಅವರಿಗೆ ಬಲವಾಗಿದ್ದೇನೆ. அப்படி இறங்கி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, ಇಳಿದು ದೇವರು சத்துருக்களுக்கு அவரே என்னை என்ன பண்ணுவார், ಶತ್ರುಗಳಿಗೆ விலக்கி ಅಗಲಿಸಿ விடுவிக்கிறவர். ಬಿಡಿಸುವ ಆತನು. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல், ವಿರೋಧವಾಗಿ ಹೇಳುವರ ಮೇಲೆ, என் எழும்புகிறவர்கள் மேல என்ன உயர்த்திடுவார். ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವರ ಮೇಲೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை உயர்த்தி ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿ கொடுமையான மனுஷனுக்கு ಬಲತ್ಕಾರಿಯಾದ என்னை ಮನುಷ್ಯನಿಗೆ தப்புவிக்கிறீர். ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸುತ್ತೀರಿ. இது நிமித்த கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாத்தீங்களா, விளக்குகிறவர் ನೋಡಿರಿ, ಅಗಲಿಸುವ ஒண்ணு மட்டும் இல்ல, ಮಾತ್ರವಲ್ಲದೆ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, உனக்கும் உன் சந்ததிக்கும். ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿ. ஏன்னா அவரு ಏಕೆಂದ್ರೆ அபிஷேகம் பண்ணினவர், ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ಅಭಿಷೇಕ ಮಾಡಿ நம்மை ரட்சித்து இருக்கிறாரு, ನಮ್ಮನ್ನ அவர் ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு, ರಕ್ತದಿಂದ ತೊಳೆದಿದ್ದಾರೆ. நம்ம சொந்த பிள்ளைகளா மாற்றி கொண்டு இருக்கிறாரு. ನಮ್ಮನ್ನ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳನ್ನಾಗಿ அவர் நம்மை நேசிக்கிறார், ಆತನು ನಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ, அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார், ಆತನು ನಮ್ಮ ಮೇಲೆ நம்மேல் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ನಂಬಿಗಸ್ತ ದೇವರ அவர் மாறவே மாட்டார். ಅವರು ಬದಲಾಗುವುದೇ நேற்றும் ಇಲ್ಲ. என்றும் என்றும் ನಿನ್ನೆ ಇಂದು மாறாத தேவன், ಮಾರ್ಪಡದ அவர் ದೇವರು நம்ம கூடவே இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. அதனால யோபு பார்த்து ಯೋಬನನ್ನ ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ಮಾತು ಹೇಳಲ್ಪಡ್ತದೆ. 36 யோபு 36 ಯೋಬ 36 16 வசனத்தை வாசிப்போம். 36:16. அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நெருக்கனா என்ன? ಇಕ್ಕಟ್ಟಂದರೆ ಏನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பல காரியங்கள்லாம் வருது, ಅದು ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ. அது நமக்கு ಅದು ನಮಗೆ ஒரு போராட்டமா தெரியும். ಒಂದು ಹೋರಾಟವಾಗಿ ஆனா ಕಾಣುತ್ತದೆ. அதை காட்டிலும் ಅದಕ್ಕಿಂತಲೂ மீளவே முடியாது. ಹಾಗೆ ಮೇಲೆ அந்த ಹೇಳೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. பிரச்சனையில இருந்து வெளியே வரவே ಆ முடியாது. ಪ್ರಶ್ನೆಯಿಂದ ಹೊರಗೆ அந்த ಬರುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. போராட்டத்திலிருந்து கொஞ்சம் கூட தப்பிக்கவே முடியாது. ಆ ಹೋರಾಟದಿಂದ ಸ್ವಲ್ಪ அப்பேற்பட்ட ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗಲ್ಲ. காரியத்தில் தான் ಅಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ நெருக்கம்.
ನಿಲ್ಲಿರ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியே நெருக்கி இறுக்கி பிடிச்சிட்டாங்கன்னா ಹಾಗೆ ಇಕ್ಕಟ್ಟಿನಿಂದ அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ಮುಗಿದ್ರೆ ಆಯ್ತು. என்ன ரொம்ப நெருக்கிட்டான், ನನ್ನನ್ನು ಬಹಳ ಇಕ್ಕಟ್ಟಿಗೆ என்னால எழுந்திருக்க முடியாது இனிமே, ಎದ್ದೇಳಕ್ಕಾಗಲ್ಲ ಇನ್ನು. அவ்வளவுதான் ಅಷ್ಟೇ, என் கதை முடிஞ்சது. ನನ್ನ ಕತೆ ಮುಗೀತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பேற்பட்ட ಇಂತಹ யாராலும் விடுவிக்க முடியாத, ಯಾರಿಂದಲೂ யாராலும் எந்த பணத்தினாலும் சப்போர்ட்டினாலும் பலத்தினாலும் ಹಣದಿಂದ எந்த காரியத்தினாலும் ಯಾವ ಕಾರ್ಯದಿಂದ விளக்க முடியாத விடுவிக்க முடியாத காரியத்தை ಬಿಡಿಸಕ್ಕಾಗದೆ இங்க ಇರುವ சொல்றாரு. ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்படியே அவர் உம்மையும் ಅವರು நெருக்கத்தினின்று, யோபுக்கு வந்த நெருக்கம் எப்படி? ಯೋಬನಿಗೆ ಬಂದ சாதாரண நெருக்கமா? ಸಾಧಾರಣವಾದ ಇಕ್ಕಟ್ಟ எல்லாம் போயிடுச்சு, ಎಲ್ಲವೂ ಹೋಯ್ತು. ஒண்ணுமே இல்ல, தரமட்டமாயிடுச்சு. ಏನು ಇಲ್ಲ, ತಲೆ ಕೆಳಗಾಯ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எது இருக்குதுன்னு சொல்றதுக்கும் முடியல. ಯಾವ್ದಿದೆ ಅಂತ ஒரே ஒரு ஆதரவு தான் இருந்தது, மனைவி. ಒಂದೇ ಒಂದು ಆಧರಣೆ. அது கூட என்ன பண்ணுது, ಅದು ಕೂಡ அதுவும் இருக்குது. ಅದು என்னன்னு சொல்லி ಸಿಕ್ಕಿಸುತ್ತೆ. செத்துப்போ, ಸತ್ತೋಗು. எதுக்கு நீ இருக்கிற, ಯಾಕೆ ನೀನ್ ಇದೆಯಾ, என்னத்தை நீ கண்டுட்ட, ಏನ ನಿನ್ என்ன ಕಣ್ಣೆ, பக்தி உண்டு, ಯಾವ ಭಕ್ತಿ ಒಂದು, என்ன பெருசா பேசுற, ಏನ್ ದೊಡ್ಡದಾಗಿ ಮಾತನಾಡ್ತೀಯ, என்னத்தை நீ அடைஞ்சிட்ட, ಏನನ್ನ ನೀನು ಒಂದು எல்லாம் தான் போயிடுச்சுன்னு பார்த்தா ಎಲ್ಲ ಹೋಯ್ತಂದ. உன் சரீரத்துல சுகம் இருக்குதா? ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಸುಖ ಇದೆಯಾ? உன் சரீரத்தினால கவனிங்க, இங்க கவனிங்க, பார்த்தா ஆராய்ச்சி பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒண்ணுத்திலயும் ಒಂದರಲ್ಲಿ ஒரு பிரயோஜனம் இல்ல, ಒಂದು எல்லாம் ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. முடிஞ்சிடுச்சு. ಎಲ್ಲ ಮುಗೀತು. அது சும்மா சாவாத, ಅದು ಸುಮ್ಮನೆ ಸಾಯ್ಬೇಡ. தேவனை என்ன பண்ணு, ದೇವರನ್ನೇನ್ ಮಾಡು, தூசித்து செத்துப்போ. ದೂಷಿಸಿ ಸತ್ತೋಗು. ஹல்லேலூயா. பேர்பட்ட நெருக்கம் இல்லீங்களா? ಅಂತ ಒಂದು எப்படி ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲ. இருக்கும் அவனுக்கு? ಹೇಗಿರುತ್ತೆ? எல்லாம் இழந்த சூழ்நிலையில ಎಲ್ಲಾ ಕಳೆದುಕೊಂಡ ಪರಿಸ್ಥಿತಿ, மனைவியாவது கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு பார்த்தா, ಹೆಂಡತಿ ಆದವಳು ಆದರಣೆ ಆಗಿರ್ತಾನೆ ಅಂತ நண்பர்கள் கூட ரொம்ப ஆதரவா வந்தாங்க, ಸ್ನೇಹಿತರು ಕೂಡ ಬಹಳ அவங்களும் ஒரு நெருக்கம் போட்டு ಅವರು ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟನ್ನ ಹಾಕಿ கடைசி வரைக்கும் நெருக்கமாவே இருந்துட்டாங்க. ಕೊನೆವರೆಗೂ ಅವ್ರು ಇಕ್ಕಟ್ಟಾಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பேர்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ அப்படியே ಹೇಳುತ್ತೆ, அவர் ಆತನು உம்மையும் ನಿನ್ನನ್ನು நெருக்கத்தினின்று விலக்கி ಈ ಕಷ್ಟದೊಳಗಿಂದ ತಪ್ಪಿಸಿ ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். ಇಕ್ಕಟ್ಟಿಲ್ಲದ ವಿಶಾಲ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ಹಾಗಂದ್ರೆ ಏನರ್ಥ? யாரும் இனிமே ஒண்ணு ಯಾರು ನಿನ್ನ ஒடுக்கவே முடியாது. ಇಕ್ಕಟ್ಟು ಪಡುವುದಕ್ಕೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது, ಯಾರು ನಿನ್ನನ್ನು நெருக்கவே முடியாது. ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಇಡೋದು ಅಕ್ಕ யாரும் உன் கிட்ட அண்டி வர முடியாது. ಯಾರು ನಿನ್ನ ಬಳಿ ಅಟ್ಟಿ அப்பேற்பட்ட இடத்துல வைப்பேன். ಅಂತ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ நம்புகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமா வைப்பார். ನಂಬುವ நான் ಮಕ್ಕಳಿಗೆ சும்மா பேச மாட்டேன், அவர் சொன்னதான் நான் பேசுவேன். ನಾನು ಸುಮ್ನೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அவர் சொல்ற மாதிரி தான் நான் செய்வேன். என் சொந்த இஷ்டத்துக்கு செய்யவும் முடியாது, ಸ್ವಂತ ಇಷ್ಟಕ್ಕೆ எனக்கு செய்யக்கூடிய தகுதியே இல்ல, ಮಾಡುವ ಅರ್ಹತೆ ನನಗಿಲ್ಲ, எனக்கு அந்த ஞானம் இல்ல. ಆ ಜ್ಞಾನ ನನಗಿಲ್ಲ. அவர் சொல்றத நான் செய்துன்னு இருக்கிறேன், ಅವ್ರು ಹೇಳಿದನ ನಾನು ಮಾಡ್ತಾ அவர் ಇದ್ದೇನೆ. பேசத்த நான் பேசின்னு ಅವರು இருக்கிறேன். ಮಾತನಾಡಿದನ விசுவாசிக்கிறதோ நம்புகிறதோ ஏற்றுக்கொள்வதோ ನಂಬುವುದು அந்த விடுதலை அடைவதோ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುವುದು அதில் ஆசீர்வாதத்தை பெறுவதோ உங்க கையில் இருக்கு. ಅದರಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವುದು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினால் அவர் சொல்றாரு, ಅದರಿಂದ ಆತನು உன்னை ಹೇಳ್ತಾನೆ, விலக்கிடுவேன், ಅಗಲಿಸಿದವನು விலைக்கு ஒடுக்கம் இல்லாத விசாலத்தில் வைப்பேன், ಇಕ್ಕಟ್ಟಿಲ್ಲದ ವಿಶಾಲ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಡುತ್ತೇನೆ. உம்முடைய போஜன பந்தி ನಿನ್ನ ಮೇಜನ್ನು முழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். ತುಪ್ಪದಿಂದ ತುಂಬಿಕೊಂಡಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ஒரு செழிப்பாய் உனக்கு மாறும். ಆಗ ಒಂದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ஏன்னா அதுக்கு மேல் வசனம் சொல்றார் 15, சிறுமைப்பட்டவர்களை அவர் சிறுமைக்கு என்ன பண்ணிடுவாராம், நீங்களாக்கி அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் செவியை திறக்கிறார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ಕರ್ತನ ಆಶೀರ್ವಾದ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை ದೇವರ ಆಶೀರ್ವಾದ நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ಸ್ವತಂತ್ರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದರೆ இன்றைக்கு ஆண்டவர் பேசுறத நம்பு, ಇಂದು ದೇವರು ಮಾತನಾಡುವುದು அதை ஏற்றுக்கொள், ಅದನ್ನು ಸ್ವೀಕರಿಸು, மனப்பூர்வமாய் அதற்கு ಮನಪೂರ್ವಕವಾಗಿ அர்ப்பணித்து நீ ஒப்புக்கொடு. ಅರ್ಪಿಸಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. அப்பொழுது கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி ಆಗ ಕರ್ತನು ಎಲ್ಲಾ உன்னை ಕೇಳಿ காக்கிறவர். ನಿನ್ನನ್ನು ಕಾಯುವ ಆತನು. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தாவீதுக்கு மறுபடியும் வரலாம், ದಾವೀದನಿಗೆ சங்கீதம் 18ஆம் அதிகாரம் ಕೀರ್ತನೆ 18 48 சொல்றாரு. 48 சங்கீதம் 18:48, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை விட என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை
தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನನ್ನು ಉಳಿಸುವಾಗಲೇ ನೀನು ನನ್ನನ್ನು ನನ್ನ ಎದುರಾಳಿಗಳಿಗೆ ತಪ್ಪಿಸಿ ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಿ, ಬಲತ್ಕಾರಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சம்பந்தமே இல்லாதபடி உட்காராதீங்க. ಸಂಬಂಧ ಇಲ್ಲದೆ ಕೂತುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. வார்த்தையை சம்பந்தப்படுத்தி உட்காருங்க. ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಡಿಸಿ ಕೂತುಕೊಳ್ಳ್ರಿ. வார்த்தையோடு இசைந்து ವಾಕ್ಯದೊಂದಿಗೆ வார்த்தை மேல ಎಣಿಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ கவனம் வச்சு உட்காருங்க. ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಗಮನ ಇಟ್ಟು அப்பதான் இந்த ಕೂತುಕೊಳ್ಳ್ರಿ. வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ಆಗ ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சும்மா உட்கார்ந்து போட்டா நடக்காது. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಕೂತ್ಕೊಂಡು ನಡೆಯೋದಿಲ್ಲ. வார்த்தையின் மேல கவனம் வைத்து ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಗಮನ இதை சார்ந்து நீ ஜீவிக்கும் பொழுது ಹೊಂದಿಕೊಂಡು ನೀನು இது ಬಾಳುವಾಗ உனக்கு இது அற்புதமாய் விடுதலை கிடைக்கும். ಅದ್ಭುತವಾದ ಬಿಡುಗಡೆ அதிசயமான விடுதலை கொடுப்பார். ಅತಿಶಯವಾದ ஒரு ಬಿಡುಗಡೆ தைரியம். ಧೈರ್ಯ. எங்க அப்பா வாக்கு கொடுத்துட்டு நடக்க எனக்கு ಅಪ್ಪ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அவர் செய்வார், ನಡೆಯುತ್ತದೆ. நிச்சயமா செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ முழு ಮಾಡುತ್ತಾರೆ. நிச்சயமாய் நம்பும் பொழுதுதான் ಪೂರ್ಣ அவர் கிரியை செய்வார். ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಂಬುವಾಗ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. ஏதோ சொல்லிக்கிறாரு, ಏನೋ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஏதோ பேசிக்கிறாரு, ಏನೋ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, பார்க்கலாம். ನೋಡೋಣ. அது விசுவாசம் கிடையாது, ಅದು ವಿಶ್ವಾಸವಲ್ಲ, அது நம்பிக்கை கிடையாது. ಅದು ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. பேசினாரு, ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, நான் ஏற்றுக்கணும், ಇದನ್ನು நடக்கும், ಸ್ವೀಕರಿಸಿದ್ದಾರೆ, கண்டிப்பா நடத்துவார். ಇದು ಖಂಡಿತವಾಗಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்டிப்பா என்ன விலக்கி காப்பார். ಖಂಡಿತವಾಗಿ ಅಗಲಿಸಿ எப்பேற்பட்ட ಕಾಯುತ್ತಾರೆ. தீமை வந்தாலும் சரி, ಎಂತ ಕೆಡುಕುಗಳು ಬಂದರೂ எப்பேற்பட்ட ಸರಿ, கேடு வந்தாலும் சரி, ಎಂತ ಕೇಡು ಬಂದರೂ எவ்வளோ ಸರಿ, விரோதி வந்தாலும் சரி, ಎಷ್ಟು ವಿರೋಧಿಗಳು என் ಬಂದರೂ தேவன் ಸರಿ, என்னை காக்கிறவர் என் வலது பக்கத்திலே ನನ್ನ ಕಾಯುವ ಆತನು அவர் நேரா ಬಲಗಡೆಯಲ್ಲಿ வந்துட்டாரு. ನೆರಳಾಗಿ அவர் ಬಂದಿದ್ದಾನೆ. வந்துட்டாருன்னா அவரு ಆತನು நீ சும்மா ಬರುವುದಾದರೆ நின்னுற போது அவர் கிரியை செய்து ಸುಮ್ಮನೆ போயிடுவார். ನಿಂತ್ರೆ ಸಾಕು, ಅವರು ಕ್ರಿಯೆ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ ஒரு ஜெயம் எடுத்துருவேன். ಆಗ ಒಂದು ಜಯವನ್ನ ಗೊಳ್ಳುವಿ. அப்ப ஆண்டவர் நாம மகிமை. ಆಗ ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் பைபிள் சொல்லுது. ಅದನ್ನೇ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತದೆ. சங்கீதம் 31:20 வாசிக்கிறோம். ಕೀರ್ತನೆ 31:20. சங்கீதம் 31:20. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, என்ன அருமையான வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸಿರಿ. ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அகங்கார மனுஷங்க கூட பேசுவீங்களா? ಅಹಂಕಾರ ಹಿಡಿದವರೊಂದಿಗೆ, அகங்காரம் பிடிச்சவங்க கூட பேச முடியுமா? ಅಹಂಕಾರ ಹಿಡಿದವರಿಗೆ ಮಾತ್ರ, அகங்காரம் பிடிச்சவங்க கிட்ட நாம ஜெயிக்க முடியுமா? ಅಹಂಕಾರ ಹಿಡಿದವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಜಯಿಸುವುದಕ್ಕಾಗ್ತದ? அகங்காரம் பிடிச்சவன் எப்படி வேணாலும் பேசுவான், ಅಹಂಕಾರ ಹಿಡಿದವರು ಹೇಗ್ ಬೇಕಾದ್ರೂ தந்திரமா பேசுவான். ತಂತ್ರವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனுஷனுடைய அகங்காரத்துக்கு ಮನುಷ್ಯರ ಅಹಂಕಾರ அவர்களை ಅವರನ್ನ நமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து ஒரு காப்பாற்று. பிள்ளைங்களை என்னங்க எப்படி மறைக்கிறாராம். ಹೇಗೆ ದೇವರು ಗೋಪ್ಯ ಸ್ಥಳಗಳಿತ್ತು உண்மையிலே இந்த ಅಡಗಿಸುತ್ತಾರೆ. வசனம் வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு சரீரம் அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா ಏಕೆಂದರೆ அவரு பிள்ளைகளை எப்படி மறைக்கிறாராம். ಅವರ ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಗೆ ಮರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவ்வளோ பாசம் உள்ளவருங்க நம்ம ಎಷ್ಟೊಂದು அப்பா, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು ನಮ್ಮ ಅಪ್ಪ. இவ்வளோ அன்புள்ளவர். ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರು. சாதாரண அன்புள்ளவர் அவர் அல்ல. அவர் ருசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும். ರುಚಿ ನೋಡುವ ಮಕ್ಕಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ரோதமா எழும்பி வர்ற சூழ்நிலையில ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಬರುವ ಪರಿಸ್ಥಿತಿ அவர் என்ன பண்ணுவாரா, ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? மனுஷருடைய சண்டைகளுக்கு, ಮನುಷ್ಯರ ಜಗಳಗಳಿಗೆ, அவங்க தந்திரங்களுக்கு, ಅವರ ಒಳ ಸಂಚುಗಳಿಗೆ, அவங்களுடைய விரோதங்களுக்கு, ಅವರ ವಿರೋಧಗಳಿಗೆ, அவங்க கொண்டு வருகிற பிரச்சனைகளுக்கு, ಅವರು ಕೊಂಡು ಬರುವ அவங்க ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ, கொண்டு வருகிற தீமையான காரியங்களுக்கு, ಅವರು ಕೊಂಡು ಬರುವ ಕೆಡುಕಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாவுகளின் சண்டைக்கு என்ன பண்ணுவாரா, ನಾಲಿಗೆಯ ಒಳ ಸಂಚು அவர்களை விலக்கி ಅವರನ್ನ ಅಗಲಿಸಿ உமது கூடாரத்திலே, ಅವರ ಗುಡಾರದಲ್ಲಿ, அவர் சட்டையின் நிழலிலே ಅವರ ರೆಕ್ಕೆಯ ಮರೆಯಲ್ಲಿ அப்படியே வச்சு மறைச்சுக்குவாரு. ಹಾಗೇ ಇಟ್ಟು ಮರೆ கோழி ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தன் குஞ்சுகளை ಕೋಳಿ ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು சேர்த்து கொள்வது போல ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ நம்ம அப்பா என்ன பண்ணுவாராம், ನಮ್ಮ ತಂದೆ ಏನ್ அவர் ಮಾಡುತ್ತಾರೆ? பிள்ளைகள் அப்படியே சேர்த்து ಮಕ್ಕಳನ್ನಾಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ತಾರೆ. அவர் கூடாரத்தில் ஒண்ணு என்ன செய்வாரா, ಅವರ ಗುಡಾರದಲ್ಲಿ அப்படியே சத்துரு கண்ணு உன் மேல படாதபடி, ಶತ್ರುವಿನ ಕಣ್ಣು ನಿನ್ನ ಮೇಲೆ பிசாசின் கிரிய உன் மேல் அண்டாதபடி, ಶಾಸ್ಯ ಕ್ರಿಯೆ ನಿನ್ನ ಮೇಲೆ தீய காரியங்கள் உன்னை அண்டாதபடி ಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ನಿನ್ನ நம் கூடாரத்தில் என்ன பண்ணுவாராம், ಗುಡಾರದಲ್ಲಿ ஒளிச்சு வச்சிருவான். அவன் கண்ணுல படாதபடி என்ன பண்ணுவாராம், ಕಣ್ಣಿಗೆ ಬೀಳದ ஒளித்து வைத்து ಮಾಡಿ காப்பாற்றுகிறேன். ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அப்பா, பிள்ளைகள் மேல் எவ்வளவு பாசம் பாருங்க. ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಎಷ್ಟೊಂದು ஒளித்து ಪ್ರೀತಿ வைத்து அவர் காப்பாற்றுறாராம். ಮಾಡಿ ಇಟ್ಟು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அதனால்தான் இந்நாள் வரைக்கும் நான்
பக்தி செய்யறோம். ಆದಿಂದ ಈ ದಿನದವರೆಗೂ ನಾವು அதனால ಭಕ್ತಿ தான் ಮಾಡ್ತಾ இன்றைக்கு ಇದ್ದೇವೆ. நம்ம ஊழியம் செய்யறோம். ಆದಿಂದಲೇ ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ அதனால தான் இல்லைன்னா சத்திரம் என்னென்னவோ பண்ணிட்டு இருப்போம். ಇಲ್ಲದೆ ಶತ್ರು ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ಏನೇನೋ எத்தனையோ காரியத்துல ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ இந்த ஊழியத்தை என்னென்னவோ பண்ணியிருப்பான். ಸೇವೆ ಏನೇನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ஆனால் ಆದರೆ அவர் தம் கூடாரத்தின் மறைவிலே ತಮ್ಮ ಗುಡಾರದ அவர் ஒளித்து வைத்து ಆತನು ಬಚ್ಚಿಟ್ಟು நாவுகளின் சண்டை எப்படி இருந்துச்சு தெரியும்? ನಾಲಿಗೆ ಜಗಳಗಳಿಗೆ ஹல்லேலூயா. இந்த மாதிரிலாம் இருந்தது. ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯ. ஆனா அவருடைய பிள்ளைகள் ஒளித்து ಅವರ ಮಕ್ಕಳನ್ನ தமது மறைவில் வைத்து ಅವರ ಮರೆಯಲ್ಲಿಟ್ಟು அவர் அப்படியே காப்பாற்ற ಅವರು ಹಾಗೆಯೇ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. நம்மை காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வருகிறார். ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡಿ ಕಾಪಾಡಿಕೊಂಡು அவரை மறக்கலாமா? ಅವರನ್ನ அவரை மறக்கலாமா? ஒரு நிமிஷம் கூட மறக்க கூடாது. ಒಂದು ನಿಮಿಷ ಮಾತ್ರ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ 33ஆம் அதிகாரம் 33 சங்கீதம் ಕೀರ್ತನೆ 33:18 இருந்து வாசிப்போம். 18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களே, நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கா? ಯಾರಿಗೆ? தமக்கு பயந்து. படிச்சுடுமா, நீ டக்குன்னு படிக்கணும். நீ டைம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, நேரம் இல்லை. எதுல இருந்து விடுவிப்பாராம்? ಯಾವುದರಿಂದ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனையோ காரியங்கள் நமக்கு ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನಿಮಗೆ மரணத்தை கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியாது. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ இவ்வளோ பின்பக்கமா சத்துரு கொண்டு வரான். ಎಷ್ಟು ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ முடிச்சோன்னு ಶತ್ರು இவன் கதைன்ட்டு. ನಿಮಿಷ ಮುಗಿಸಬೇಕು ನಿನಗೆ. ஆனா ಆದರೆ அப்பா என்ன செய்யறாரு? ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என் பிள்ளை மரணத்திலிருந்து ನನ್ನ ಮಗುವನ ಮರಣದಿಂದ உன்னை கொண்டு போற்ற உன்னால முடியாது. ಒಂದು ಹಾಕಲು ಅವನಿಂದ நான் விடுவிக்கிறவர் இருக்கிறார். ನಾನು ಬಿಡಿಸುವ நான் விளக்குறவர் இருக்கிறார். ಬಿಡಿಸುವರಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எந்த சாமர்த்தியத்தினால நம்ம காப்பாத்திக்க முடியாது. ಸಾಮರ್ಥ್ಯದಿಂದ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕಾಗ எவ்வளவு சாமர்த்தியமான டிரைவரா இருந்தா கூட சரி, ಎಷ್ಟು ಸಾಮರ್ಥ್ಯವಾದ ಡ್ರೈವರ್ ಆಗಿದ್ರು ಸರ್, எவ்வளவு நல்ல பயிற்சி பெற்ற ஆள் ஓட்டினா கூட பின்னால வந்து இடிச்சிடுறான், முன்னால வந்து இடிக்கிறான், பக்கத்துல வந்து இடிக்கிறான். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬಂದು எதனா ஒண்ணு என்ன செய்யும்? ಏನಾದ್ರೂ சத்துரு கொண்டு வரான். ಶತ್ರು ಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஆனா ಆದರೆ அப்பா ಅಪ್ಪ நம்ம அப்படியே விளக்குறார். ನಮ್ಮನಾಗಿ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. நம் பிள்ளைகள் மேல அவருடைய கருணை வைத்து, ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕರುಣೆ, அவர் வைத்திருக்கிற பாசத்தை வைத்து ಅವರಿಟ್ಟಿರುವ ಪ್ರೀತಿ அவர் என்ன செய்யறாரா? ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் பிள்ளை எனக்கு பயப்படுறான். ಮಗು ನನಗೆ ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. நமக்கு பயந்து ನನಗೆ ಭಯಪಟ್ಟು நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை, ಆತ್ಮಗಳನ್ನ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆத்துமாக்கள் என்ன பண்றாரு? ಆತ್ಮಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? மரணத்தினின்று விலக்கி விடுவிக்கவும். ಮರಣದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ. மரணம் பாதாளம். ಪಾತಾಳ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மரணம் ಮರಣ ಬಂದು அது பாதாளத்துக்கு போயிடுது. ಅದು ಪಾತಾಳಕ್ಕೆ ಹೋಗ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நித்திய ஜீவன் ಆದ್ರೆ ನಿತ್ಯ ಜೀವ பிழைக்கிறது. ಬೆಳೆಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிழைக்கிறது நித்திய ஜீவன். ಬದುಕೋದು ನಿತ್ಯ ಜೀವ. மரணம் பாதாளம். ಮರಣ ಬಂದು ಪಾತಾಳ. ஆத்துமாவிலே. ಆತ್ಮದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட ஆத்துமாவின் மரணத்திலிருந்து என்ன செய்யறாராம்? ಮತ್ತೊಂದು ಆತ್ಮದ அவர் ಮರಣ தன் பிள்ளைகளை பிரித்து நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துறார். ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ ನಿತ್ಯ அந்த ஆசீர்வாதத்தை, ಅಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಕ್ಕಳಿಗೆ அவருக்கு பயந்த பிள்ளைகளை வைத்திருக்கிறார். ಭಯಪಟ್ಟ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாசி பார்த்தது 19. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு பஞ்சத்தில் காக்கவும். அவரை உயிரோட காக்கவும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு பஞ்சத்திலையும் ಒಂದು ಬರಗಾಲದಲ್ಲೂ அப்பத்துக்கு இறந்து திரிவதை ರೊಟ್ಟಿಗಾಗಿ ಭಿಕ್ಷೆ நான் ಬೇಡುತ್ತಿರುವುದನ್ನು காணேன். ನಾನು ಕಾಣೇನು. எப்பேற்பட்ட பஞ்சம் வந்தாலும் ಎಂತ ಬರಗಾಲ உன்னை என்னை போஷிக்கிறவர் உயிரோடு இருக்கு. ಪೋಷಿಸರು ಜೀವಂತವಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பஞ்சத்துல என்ன பண்ணுவாராம்? அவர்களை உயிரோடு காக்கவும். கர்த்தருடைய கண் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக அவர்கள் மேல, தமக்கு பயந்தவர்கள் மேல் என்ன செய்தான்? ನನಗೆ ಭಯಪಟ್ಟ என்ன கஷ்டம்னா வரட்டும், ಏನೇ ಕಷ್ಟ ಬರಲಿ ஆண்டவர் உன்னை வெறுமையா விட மாட்டார். ದೇವರು ಬರಿದಾಗಿ ಬಿಡೋದಿಲ್ಲ. கர்த்தருடைய கண் அவர்கள் மேல ಕರ್ತನ நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் கேடகமானவர். ಸಹಾಯುಗ್ರಾಣಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகினால கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கರ್ತನ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற தேவன் ಇಂದು ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುವ ದೇವರು நம்ம எல்லா தீங்குக்கு என்ன செய்யறாரு? ಎಲ್ಲಾ ಕೆಡಿಕೆಗೆ விலக்கி விடுவிக்கிறார். ಅಗಲಿಸಿ ಬಿಡಿಸುತ್ತಾರೆ. எல்லாத்திலும் விடுவிக்கிறவர். ಎಲ್ಲಾದಲ್ಲಿ ಬಿಡಿಸುವ ಆತನು. நெருக்கமான என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ಕಟ್ಟಾದ ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿ தப்பிக்க முடியாத காரியங்களை ತಪ್ಪಿಸಲಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು கர்த்தர் கொண்டு வரும் பொழுது ಶತ್ರು ಕೊಂಡು ಬರುವಾಗ அவைகளிலிருந்து விடுவிக்கிறவர், ಅವುಗಳಿಂದ ಬಿಡಿಸುವ ಆತನು. விலக்கி காக்கிறவர், ಅಗಲಿಸಿ ಕಾಯುವ ಆತನು. அவர் நம்மோடு இருக்கிறார். ಅವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால்தான் அவர் சொல்றாரு, ಆತನು ಹೇಳ್ತಾರೆ 103வது சங்கீதம் 103ನೇ ಕೀರ್ತನೆ 4 வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. 4ನೇ ವಚನದಿಂದ உன் ಓದಿರ್ತಾರೆ. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. அல்லேலூயா. நம்முடைய பிராணன், அதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவன் வேற, உயிர் வேற. ಜೀವವು ಬೇರೆ, ಉಸಿರು ಬೇರೆ. அல்லேலூயா. உயிர் உடலோட போயிடுது, ಹಾಗೆ ಉಸಿರು ದೇಹದೊಂದಿಗೆ ஆனா ಹೋಗುತ್ತೆ. ஜீவன் ஆத்துமா. ಜೀವ ಆತ್ಮ. அந்த ஜீவனுக்கு ಆ ಜೀವಕ್ಕೆ மரணத்தை ಮರಣವನ್ನು சத்துரு ஏற்படுத்தி ಶತ್ರು ಏರ್ಪಡಿಸಿ நரகத்துக்கு கொண்டு போகணும்னு அவன் பிரயாசப்படுறான். ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂದು அல்லேலூயா. அழிவுக்கு கொண்டு போகணும்னு அவன் பிரயாசப்படுறான். ಅಳಿವಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾನೆ. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவரோ ಆದ್ರೆ ದೇವರು என்ன சொல்றாரு? உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சூட்டி நான் முடிசூட்டிட்ட பிறகு அவனால தொட முடியாது. ಶೃಂಗರಿಸಿದ ನಂತರ ಅವರ நான் முடிசூட்ட பிறகு அவனால ಶೃಂಗರಿಸಿದ தொட முடியாது. முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறார். திருப்தி ஆக்குகிறார். அஞ்சு கழுகுக்கு சமானமாய் ஆ. உன் வயது திரும்ப வாழ திரும்ப வயது வாழ போலாகிறது. வயது போல ஆகிறது. 100 வயது கிழவன் மரித்தாலும் 100 ವಯಸ್ಸಿನ ಮುದುಕ அவன் 20 வயது வாலிபன் போல என்ன செய்வானா? 20 ವಯಸ್ಸಿನಂತ அவன் மறுபடியும் பலன் கொள்ளுவான். ಅವನು ಮತ್ತೆ ಬಲಗೊಳ್ಳು. அல்லேலூயா. அங்கெல்லாம் 100 வயசு இல்ல. ಅಲ್ಲೆಲ್ಲ 100 ವಯಸ್ಸಿಲ್ಲ. அல்லேலூயா. ಅಲ್ಲೆಲ್ಲ அவங்க நித்திய 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 காலமாய் வாழ்வார்கள். ನಿತ್ಯ ನಿತ್ಯ ಕಾಲವಾಗಿ அழிவு இல்லை. ಅಳಿವು அந்த ಇಲ್ಲ. பிராணனுக்கு இல்ல இல்ல ಅಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. அழிவே இல்லை. ಅಳಿವು ಇಲ್ಲ. அதுதான் நித்திய வாழ்க்கை. ಅದೇ ನಿತ್ಯ ಜೀವಿತ. அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ಅದೇ ನಿರಂತರವಾದ ಜೀವಿತ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கழுகுக்கு சமானமாய் ಹತ್ತಿಗೆ உன் வயது திரும்ப என்ன செய்கிறது? ಯೌವನ பால வயது போல, வாலிப வயது ಯೌವನ ವಯಸ್ಸಿನಂತೆ பால வயது போல ஆகிறது. ಯೌವನದಂತೆ ತಿರುಗಿ ஒடுக்கப்படுகிற ಬರುತ್ತದೆ. யாவருக்கும் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். நியாயத்தையும் அவர் செய்துனே இருப்பார். அல்லேலூயா. ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினால பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, இந்த வசனங்கள்லாம் என்ன செய்யணும்? ಈ ವಚನಗಳನ್ನು வார்த்தையில கவனித்து ஒப்பு கொடுத்து ವಾಕ್ಯವನ್ನೆಲ್ಲ ಗಮನಿಸಿ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவனிச்சுட்டே தூங்கிறது இல்ல. ಗಮನಿಸೇ ನಿದ್ದೆ ಮಾಡೋದಲ್ಲ. தூங்குற ஆள் வராத வீட்டுல தூங்க பரவாயில்ல. ನಿದ್ದೆ ಮಾಡೋ எதுக்கு இங்க வந்து பிரயோஜனம் இல்ல. நீ தூங்கிட்டு போயின்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு ನೀ ನಿದ್ದೆ ಮಾಡಿ கிரியை செய்யாது. ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அல்லேலூயா. வெடிப்போடு அனலோடு இதை கேட்டாதான் உனக்கு பிரயோஜனம். ಎಚ್ಚರಿಕೆ ಬೆಂಕಿಯಿಂದ ಕೇಳಿದ್ರೆ ಇದು ಸೇರುತ್ತದೆ. சபையில ஜனம் கூடினா போகணுன்ற சபை இது இல்ல. ಸಭೆಯಲ್ಲಿ ಜನ ಕೂಡಬೇಕು. சரியா இருக்கணும். நீ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. ನೀನು சரியா வாழணும். ಸರಿಯಾಗಿ சரியா ಮಾಡಬೇಕು. நம்பி தேவனோட கூட நெருங்கணும். ಸರಿಯಾಗಿ ನಂಬಿ நீ ದೇವರ 10 பேரா இருந்தா கூட பரவாயில்ல. ಜನರಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ஆண்டவருக்கு உண்மையாயிரு. ದೇವರಿಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರು. சிந்தி ஏதோ ஒரு பக்கம் விட்டுட்டு ಸುಮ್ನೆ எது மேலேயும் வச்சுட்டு இங்க உட்காந்துன்னா ஆசீர்வாதம் கிடையாது. ಏನೋ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ அந்த மாதிரி ஏமாத்துற சபை இல்லது. ಆ ರೀತಿ ಯಾಮಾರಿಸುವ நீ ಸಭೆ விழிப்போடு சத்தியத்துக்கு உண்மையா இருந்தால் ಎಚ್ಚರವಾಗಿದೆ. ಸಭೆ ಸತ್ಯಕ್ಕೆ சகல ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. ಸಕಲ ಆಶೀರ್ವಾದ தீமை நின்று விளக்குவார். ಹಾಗೆ ಕೇಡಿನಿಂದ ತಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பிள்ளையே, ಕರ್ತನ ಮಗುವೇ, தேவ சமூகத்துல இன்றைக்கு ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப பயபக்தி ஆயிரு. ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಬಹಳ ಭಯಭಕ್ತಿ. அதனால ಅದರಿಂದ ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் ಮುಗಿಸಲ್ಪಡುವ கர்த்தர் ಎಲ್ಲರಿಗೂ நீதியும் ಕರ್ತನು ನೀತಿ நியாயத்தை செய்வார். அவர் செய்வார் உனக்கு நியாயத்தை. ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தகப்பன், ನಿನಗಾಗಿ ಎಲ್ಲವನ್ನ ಮಾಡಿ நமக்காக பரிந்து பேசுகிறவர், ನಮಗಾಗಿ ಹಾಗೆ நமக்காக அவர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். ನಮಗಾಗಿ ಆಯ್ಕೆ ಪಡುವ ದೇವರಾಗಿ ஆகினால் பைபிள் சொல்லுகிறது, ಬೈಬಲ್ ಹೇಳ್ತದೆ. ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் ವಿಷಯ 38 17 இருந்து வாசித்து பாருங்க. 38:17 இருந்து. இதோ சமாதானத்துக்கு
பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ தேவரீரோ, என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்கள் எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாலே எறிந்து விட்டீர். அல்லேலூயா. ಸುಖಕ್ಕಾಗಿಯೇ ಆಯಿತು. ಹ್ಮ್. ನನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಕೋಪದಿಂದ ರಕ್ಷಿಸಿದ್ದು ಹ್ಮ್. ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ. ಹ್ಮ್. ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಬೆನ್ನ ಹಿಂದೆ ಹಾಕಿಬಿಟ್ಟಿದ್ದೆ. அல்லேலூயா. இதோ சமாதானத்துக்கு பதிலாக ಸಮಾಧಾನಕ್ಕೆ மகா ಬದಲಾಗಿ கசப்பு வந்துச்சு. ಮಹಾ ಕಹಿ ಬಂದಿತು. சமாதானம் இல்லாதவே என் வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ನನ್ನ ಜೀವಿತ நிறைய காரியத்துல. ಬಹಳ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ. ஆனால் தேவரீரோ, ಆದ್ರೆ ದೇವರೋ, ನೀನು ஆண்டவரோ, ದೇವರೋ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என் ஆத்துமாவை நேசித்து ಆತ್ಮವನ್ನ ಪ್ರೀತಿಸಿ, நம்ம ஆத்துமா மேல அவருக்கு அன்பு, ನಮ್ಮ ಆತ್ಮದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ அவர் ಪ್ರೀತಿ, பிரிய வைத்து ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು என் ஆத்துமாவை நேசித்து ಆತ್ಮವನ್ನ அழிவின் ಪ್ರೀತಿಸಿ, குழிக்கு என்ன செய்தாரா? ಅಳಿವಿನ விலக்கினீ. ಕೂಪಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ இதான் ரொம்ப ಅಗಲಿಸಿದಿ. முக்கியம். ಇದುವೇ ಬಹಳ ಮುಖ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் அழிவுக்கு படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ನಾವು ಅಳಿಗಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರಲ್ಲ. அழிவின் குழியில எரி நரகத்துக்கு போகிற பிள்ளைகள் அல்ல. ಅಳಿವ ಗುಂಡಿಯಲ್ಲಿ ಉರಿಯುವ இதோ ನರಕಕ್ಕೆ பெரிய ಹೋಗುವುದಲ್ಲ. ஆசீர்வாதம். ಇದೇ ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் அற்புதத்திலே பெரிய அற்புதம். ಇದುವೇ ಅದ್ಭುತದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ. மனுஷன் நித்திய ராஜ்யத்துக்காக ಮನುಷ್ಯ ನಿತ್ಯ தன் ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ஆத்துமாவை மீட்டு ஆண்டவர் அங்க கொண்டு போறாருன்னு சொன்னா ಆತ್ಮವನ್ನು ವಿಮೋಚಿಸಿ ಅಲ್ಲಿ அதுதான் உன் ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತಾರೆ. வாழ்க்கையில பெரிய அற்புதம். ಅದೇ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತ. அதுக்காக தான் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಅಧಿಕವಾಗಿ என் ಪ್ರೀತಿಸಿದ್ದಾರೆ. ஆத்துமாவை நேசித்து ಆತ್ಮವನ್ನ ಪ್ರೀತಿಸಿ, அழிவின் குழிக்கு விலக்கினீ. ಅಳಿವಿನ என் ಕೂಪದಿಂದ பாவங்கள் ತಪ್ಪಿಸಿದ್ದೀರಿ. எல்லாம் ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನ உமது முதுகுக்கு பின்னால ನಿನ್ನ போட்டீங்க. ಬೆನ್ನ ಹಿಂದೆ ಹಾಕಿ ಬಿಟ್ಟಿದ್ದಿ. மனுஷனா ಮನುಷ್ಯನೆಂದ 25-30 வருஷம் ஆனா கூட 25 அவன் சொல்லுவான், 25 வருஷம் 30 கூட சொல்ல மாட்டான், 20 நான் சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன். ಸಾಯೋರ್ಗೂ நீ ಮರೆಯಲಿಲ್ಲ. பண்ண தப்பு ನೀನ್ ಮಾಡಿದ ತಪ್ಪು நானு செத்தாலும் மறக்க மாட்டேன்னுவான் இன்னொருத்தன். ಮರೆಯಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. சாகுற வரைக்கும் ஒரு சிலரு, ಸಾಯುವ சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், ಕೆಲವರು ಏನ್ நான் ಮಾಡ್ತಾರೆ, செத்தாலும் மறக்க மாட்டேங்குவான். ಸತ್ರು ಕೂಡ ಮರೆಯೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நம்ம செய்த பாவங்கள், ಅದ್ ನಾವ್ ಮಾಡಿದ ಪಾಪ, நம்முடைய மீறுதல் ನಮ್ಮ ದ್ರೋಹ எவ்வளோ இருக்குது. ಎಷ್ಟೋ ಇದೆ. அதெல்லாம் அப்பா என்ன பண்றாரா? ಎಲ್ಲವನ್ನ ತಂದೆ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, இந்த பாவத்தெல்லாம் எடுத்து ஏன் முதல்ல போடுறாரு? ಪಾಪವನ್ನೆಲ್ಲ ಏಕೆ ஏன் ಮುಂದೆ பின்னால ಹಾಕ್ತಾರೆ? போடுறாரு? ಯಾಕೆ ಹಿಂದೆ ಹಾಕ್ತಾರೆ? திரும்பಿ அதை நினைக்க கூடாது, பார்க்க கூடாது. ತಿರುಗಿ ನೆನೆಸಬಾರದು. ಅದನ್ನ இன்னொரு ನೋಡಬಾರದು. வசனம் சொல்லும், ಇನ್ನೊಂದು ವಚನ அதுக்கெல்லாம் போக நேரம் இல்ல. ಅದಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಮಯ கார் மேகத்தை போல நான் என்ன செய்வேன், ಮೇಘದಂತೆ அகற்றிவுன்றாரு. ಅಗಲಿಸಿ ಬಿಡುತ್ತೆ. மீகா என்ன சொல்றாருன்னா, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போட்டுருவாங்க. ಸಮುದ್ರದ ಆಳದಲ್ಲಿ ಕೊಂಡು நம்ம பாவத்தெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரா? ಪಾಪವನ್ನೆಲ್ಲ மீகா 7ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. 7ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದಿ அந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுவாரா? ಪಾಪವನ್ನೆಲ್ಲ சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவாரா. ಸಮುದ್ರದ ಆಳ, ஏன்னா அதை திரும்பி அவர் பார்க்க மாட்டார். ಏಕೆಂದ್ರೆ ನಾವು ತಿರುಗಿ ನೋಡೋದಿಲ್ಲ. மனுஷன் தான் நீ செய்திய குத்தி 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 காட்டிலே இருப்பான். ಚುಚ್ಚಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஆனா அப்பா அன்னைக்கே மறந்துடுவார். என்னைக்கு ಯಾವತ್ತೂ என்ன ಮರೆಯುತ್ತಾರೆ. மன்னிச்சிடப்பா, ನಾನು ಮನ್ನಿಸ್ಬಿಡಪ್ಪ. அதுக்காக நீ அழும்போது ಅದಕ್ಕಾಗಿ ಅಳುವ, கண்ணீர் விடும். ஆமாப்பா, நான் நிறைய துக்கப்படுத்திட்டப்பா, ಬಹಳ ದುಃಖ ಪಡ, நான் நிறைய வேதனைப்படுத்திட்டப்பா, ಬಹಳ ವೇದನೆ ಪಡ, நான் நிறைய பாவம் செய்துட்டப்பா, ಪಾಪವನ್ನ நிறைய துரோகம் பண்ணிட்டப்பா, ಬಹಳ ದ್ರೋಹ ಮಾಡಿ என்ன மன்னிச்சிருப்பா. நீ ಅಂತ கண்ணீர் விடும் பொழுது என்ன பண்ணிடுவாரா? ಬಿಡುವಾಗ அதை தூக்கி முதுகு பின்னால் போட்டுருவாரு. ಹೋಗಿ ಬೆನ್ನಿಂದ இல்ல சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுருவாரு. ಆಳದಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ. கார் மேகம் எப்படி போயிடுதோ ಕಾರ್ அது போல விலைக்கு போட்டுருவாரு. ಅಗಲಿಸಿ ಹಾಕ್ತಾರೆ. அவர் திரும்பி பார்க்க மாட்டார். ಅವರು ತಿರುಗಿ ನೋಡೋದಿಲ್ಲ. இனி உன் பாவத்தை அவர் நினைக்க மாட்டார். ಮುಂದೆ ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ನೆನೆಸಿ, அல்லேலூயா. அப்ப நினைக்காதவர் என்ன பண்ணுவாரு? ನೆನೆಸದ உன் ಇರುವವರು ಏನ್ ஆத்துமா ಮಾಡ್ತಾರೆ? ನಿನ್ನ ಆತ್ಮ அழிவின் குழிக்கு போகாதபடி, ಅಳಿವಿನ ಕೂಪಕ್ಕೆ ಹೋಗದಂತೆ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அதை மீட்டு நித்தியத்துக்கு வழி ಅದನ್ನು நடத்துவார். ವಿಮೋಚಿಸಿ ನಿತ್ಯಕ್ಕೆ ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. ஏற்பட்ட விலைக்கு நடத்துகிறவர் கையில தான் ನಿನ್ಗೆ ಅಗಲಿಸಿ நம்ம ನಡೆಸುವ எப்போதே ஒப்பு கொடுக்கணும். ನಾವೀಗಲೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சின்ன சின்ன தவறு வந்த உடனே அதை என்ன பண்ணும்? ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ அகற்றிடணும். ಅಗಲಿಸಿ ಬಿಡಬೇಕು. அதை வளர விடக்கூடாது. ಅದು ಬೆಳೆಯಲು ಬಿಡಬಾರದು. ஒரு கோபம் ஒருத்தர் மேல வந்துச்சுன்னா ಕೋಪ ಅವರ ಮೇಲೆ ಬಂದ್ರೆ அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன ಸೂರ್ಯ பண்ணுமா? ಅಸ್ತಮವಾಗುವುದರೊಳಗಾಗಿ அந்த கோபம் தனிஞ்சிடணும். ಅದು ಕೋಪ ತಣ್ಣಗಾಗ್ಬೇಕು. அது அப்படியே வச்சாதான் வளரும். ಅದು ಹಾಗೇ ಇಟ್ಕೊಂಡಿದೆ, ಬೆಳೆಯುತ್ತೆ. உடனே அது என்ன பண்ணுமா? ತಕ್ಷಣ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அது அப்படியே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள அப்படி போயிடணும். ಸೂರ್ಯ ಅಸ್ತಮವಾಗುವುದರೊಳಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ஒப்புரவாயிடணும், சமாதானம் ஆயிடணும். ಸಮಾಧಾನ ಆಗ್ಬಿಡ್ಬೇಕು.
கோபத்துக்கு மட்டும் இல்ல, ಕೋಪಕ್ಕೆ எந்த ஒரு சிந்தை, ஒரு பலவீனம், ಒಂದು எந்த காரியம் வந்தாலும் ಚಿಂತೆ ಕಾರ್ಯ அது நம்ம மரண நாள் வரைக்கும் வந்துதான் இருக்கும். ಮರಣ ದಿನದ நீ எவ்வளவு தீர்மானம் பண்ணாலும் ಎಷ್ಟು ತೀರ್ಮಾನ அது பலவீனம் ஒண்ணு என்ன பண்ணும், ಬಲಹೀನತೆ அப்பப்போ வந்து ஆட்டோது, அப்பப்போ செய்யும். அது ಬರ್ತಾನೆ இடம் கொடுக்க கூடாது. ಅದಕ್ಕೆ அதான் சொல்ற, பிசாசுக்கு ಪಿಸಾಸಿಗೆ இடம் கொடுக்காத. ಸ್ಥಳ ಕೊಡಬೇಡ್ರಿ. உடனே அது ஓட்டிடணும், ತಕ್ಷಣ உடனே அது தூசி ತಕ್ಷಣವೇ ಅದು ಧೂಳು ಒದರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதுக்கு தான் பவுல் அனுதினமும் சாகுறேன். ಅನುದಿನವೂ ಸಾಯುತ್ತೇನೆ ಎಂದು ಪೌಲನು அதை நினைச்சு நான் பக்தி செய்யணும். ಅದನ್ನ ನೆನೆಸಿ ಭಕ್ತಿ சில ಮಾಡಬೇಕು. பேருக்கு என்ன எங்கெங்க போயிடுது என்னன்னு சொல்லி ಯೋಚನೆ ಏನೇನೋ ಒಬ್ಬರು இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ಹೇಳ್ತೇನೆ ಅನ್ಸುತ್ತೆ. ஹல்லேலூயா. பக்தினா உலகத்தையே விட்டுடணும், ಭಕ್ತಿ ಅಂದ್ರೆ ಲೋಕ அப்படி பைபிள் சொல்லுதா. ಹಾಗೆ ಬೈಬಲ್ ಹೇಳುತ್ತೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. எல்லாத்தையும் விட்டு ஆண்டவிட்டே உட்காந்துக்கணுங்க. ಎಲ್ಲದಕ್ಕೂ ದೇವರ ಹತ್ರನೇ ಕೂತ್ಕೊಂಡು இல்ல, ಇಲ್ಲ, நீ எல்லாத்திலும் இருந்து செய்யத்தான் பக்தி. ನೀನು ಎಲ್ಲದಿಂದ ಇದ್ದು ಮಾಡುವುದೇ. ஹல்லேலூயா. சுத்தி நெருங்கி நிற்கிற ನಿನ್ನ வசனம் ಸುತ್ತಲೂ இருக்குதுல்ல, ಆವರಿಸಿ ನಿಂತಿರುವ சுத்தி என்ன பண்ணுமா, ಸುತ್ತಲೂ ಏನ್ ಮಾಡಿ நெருங்கி நிற்குது. ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿ நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணுமா, ಸುತ್ತಲೂ ಆವರಿಸಿ தள்ளணும். தள்ளின தினையும் தள்ளணும். ಈ ದಿನವೂ பவுல தான் சொல்ல, தினமும் சாகுறன்ற. ದಿನವೂ ಸಾಯ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹalleluya. அது வந்துதான் இருக்கும், ಅದು நெருங்கி ಬರ್ತಾನೆ நெருங்கி நெருங்கி வந்துதான் இருக்கும். ಹತ್ತಿರ ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ. நீ உண்மையா இருந்தா ஆண்டு விலைக்கு 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 காப்பா. ಹಾಗಿದ್ರೆ ಅಗಲಿಸಿ ಕಾಯ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. வந்துனே இருக்கா, அது விளக்கணும். ಬರ್ತಾನೆ ಇರ್ತದೆ, ಅದು ಅಗಲುತ್ತೆ. எது வரைக்கும், ಎಲ್ಲಿಯ ತನಕ? நம்ம மரண நாள் வரைக்கும். ಮರಣದ ದಿನದವರೆಗೆ அது நம்ம கையில இருக்கிற உத்தரவாதம். ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ ಉತ್ತರವ. ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்க விலைக்கு விலை காப்பது அவருடையது. ನಾವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಾಗ ದೇವರು ಅಗಲಿಸಿ அது வராதபடி என்ன பண்ணுவாரு, ಬರದಂತೆ தடுத்து அதை விலைக்கினே போவார். ತಡೆದು ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ஆனா அது விளக்காது, அதை பற்றி மனஸ்தாப்படாது, ಅದನ್ನು ಅಗಲಿಸದೆ நான் இப்படி செய்யறேனே தவறு, ಮಾಡ್ತೇನೆ இது சரியில்லையேன்ற உணராத இருக்கணும். ಸರಿ ಇಲ್ಲವೇ ಅಂತಿರುವವರೆಗೆ ಅದು ಗ್ರಹಿಸುವುದು. அவங்கதான் பின்வாங்குறவங்க. ಅವನು பின்வாங்குற ஆத்ம மேல் எனக்கு ಹಿಂಜರಿಯುವ வெறுப்பு இருக்காதுன்ற. இன்னும் என்ன தெளிவேணும். ஹல்லேலூயா. ಹalleluya. அப்ப நீ விரும்பினா, ನೀನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ நான் பின்மாற்றத்துல போயினுக்கிறேன், ಜಾರುವಿಕೆ ಲೋಕ ஏதோ என்ன தொடுது ಏನೋ ನನ್ನ அப்படின்னு நினைச்சு போற பிள்ளைகளுக்கு ನೆನೆಸಿ ಹೋಗುವ அவர் வந்து ಮಕ್ಕಳಿಗೆ விலக்கிடுவார். ಅವರು ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. ஆமா, என் பிள்ளைய தொடர்ந்து வர்றது அவனால் முடியல ஜெயிக்க, நான் உதவி செய்யறேன். ಇಸಲು ಬರೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹalleluya. அவர் தான் என்ன பண்ணுவாரு, ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அனுகிரக காலத்துல ಅನುಗ್ರಹ ಕಾಲ. ஹல்லேலூயா ಹalleluya. ரட்சினியத்தை ஏற்படுத்துகிறவர். ರಕ್ಷಣೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸಿ ஹல்லேலூயா. ரட்சிப்பை கொடுக்கிறவர் ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡುವ அவர்தான் அப்படி மீட்டெடுப்பார். ಅವರು ಹಾಗೆ ವಿಮೋಚಿಸಿ. ஹல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ அதான் நம்ம தெசலோனிக்கேயர்ல பார்த்தோம், ಥೆಸಲೋನಿಕ விசுவாசத்துல எல்லாரும் இல்லைன்றார். ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲ ಅಂತ. ஹல்லேலூயா. ಹalleluya. ஆகினால ಅದರಿಂದ வசனத்தை நாம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். ವಚನವನ್ನು ಗಮನದಿಂದ ನೋಡೋಣ. அப்பதான் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து விலகி நம்ம வரலாம், ಆಗ ಆ ಕಟ್ಟುಪಾಟಿನಿಂದ ஜெயிச்சுனே போலாம். ಜಯಿಸಿಕೊಂಡೇ ಹೋಗ್ಬೋದು. ஜெயம் எடுக்கணும்னா கடைசி வரைக்கும் தான். ಜಯ ಹೊಂದಬೇಕು. பைபிள் அப்படிதான் கடைசி பரியந்த வரைக்கும் நிலைப்பவனே. ಕಡೆಯವರೆಗೂ ನೆಲೆ ನಿಲ್ಲುವನೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವನು. அப்ப இடுக்கமான வாசல் ಇಕ್ಕಟ್ಟಾದ ಬಾಗಿಲು. நாம் தினம் நம்ம கட்டத்துல ஒரு ஜெயம் எடுக்கணும். ದಿನವೂ ನಮ್ಮ டெய்லி ಮನೆಯಲ್ಲಿ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஜெயம் எடுக்கணும். ನಿಮಿಷಕ್ಕೆ ನಿಮಿಷ ಜಯಗೊಳ್ಳಬೇಕು. அதுக்கு அவருடைய உதவி, ಅದಕ್ಕೆ நம்மால முடியாத அவருடைய உதவி, ನಮ್ಮಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. பரிசுத்தாவின் உதவி தான். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಸಹಾಯ. அதான் அவர் சொல்லிட்டாங்க, உன் பலவீனம் தான் பாணி பவுல், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், ಅವನೇ ನೀನು நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவானா இருந்தாலும், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ நீ ಪರಿಶುದ್ಧ, எவ்வளவு பெரிய வரம் பெற்றிருந்தாலும், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ நீ ವರವನ್ನು 14 நிருபத்தை எழுதியிருந்தாலும், ನಾಲ್ಕು ಗ್ರಂಥಗಳನ್ನು உன் பலவீனத்துல ನಿನ್ನ ಬಲಹೀನತೆ என் பலன். ನನ್ನ அதுதான் அவர் சொல்லிட்ட, என்னை பலப்படுத்துகிற ನನ್ನನ್ನ ಬಲಪಡಿಸುವ கிறிஸ்துவினாலே ಕ್ರಿಸ್ತನಿಂದ எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு ಎಲ್ಲವನ್ನ ಜಯಿಸಲು பலன் உண்டு. ಬಲ ಉಂಟು. அப்ப யாரால? ಯಾರಿಂದ? அவரால தான். ಅವರಿಂದ. அவர் நாடுகிற பிள்ளைகளுக்கு அவர் தேடணும். உடனே ತಕ್ಷಣ தப்பு வந்துரும். யாரும் ஒரு அவசரத்துல பேசிட்டு இருப்போம், ಅವಸರದಲ್ಲಿ ಏನೋ திட்டிட்டு இருப்போம், ಬೈದಿರ್ತೇವೆ, ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்துட்டு இருக்கோம். ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮನಸ್ತಾಪ அது உடனே அதை என்ன பண்ணும், ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? மனஸ்தாபப்பட்டு ಮನಸ್ತಾಪ ஆமா. ಉಂಟು. ಹೌದು, தப்பாயிடுச்சு. ತಪ್ಪಾಯ್ತು. அந்த மனசாட்சி ಈ எப்போ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ உனக்குள்ள வருதோ, ಯಾವಾಗ ನಿನ್ನ மனம் திரும்பணும்ன்ற மனசாட்சி ಮನ எப்போ ತಿರುಗಬೇಕು உனக்குள்ள ஏற்படுகிறதோ உடனே அதை விலக்கிடுவார். ತಕ್ಷಣವೇ அவர் வந்து என்ன பண்ணுவாரு, ಆತನು உடனே அதை விலக்கி ತಕ್ಷಣವೇ ಅಗಲಿಸಿ நடத்துவார். ನಡೆಸುತ್ತಾರೆ. மறுபடியும் வராதபடி தடை பண்ணுவார். ಮತ್ತೆ ಬರದಂತೆ ತಡೆಯುವ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகினால் பரிசுத்தாவினுடைய கரத்துல ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ நம்ம ஒப்பு கொடுப்போம். ನಾವು ಒಪ್ಪಿಸಿ அதுதாங்க இயேசு வந்தாருன்னு பேதுரு சொல்றாரு. ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು பேதுரு என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯ 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 26ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದಿ. அப்போஸ்தலர் 3:26ல பேதுரு என்ன சொல்றாரு, அவர் உங்கள் எல்லாரையும்
உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து. பாத்தீங்களா? அல்லேலூயா. எல்லா பொல்லாங்கு என்ன பண்ண எல்லாரும் வருது, எல்லாருக்கும் வருது. ಎಲ್ಲರಿಗೂ ಬರುತ್ತದೆ. பேதுரு பேசுறாரு, அவருக்கு வரலையா? ಪೇತ್ರನು என்ன ಮಾತಾಡಿದರೆ பண்ணிட்டார்? கொஞ்ச நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? மறுதல் வச்சிட்டார். ಸಮಯದಲ್ಲೇ ದೇವರನ್ನ அவர் யாரும் என்ன சத்தியமே பண்ணிட்டார். ಅವ್ರು ಯಾರು ಏನು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೆಂದು ಸತ್ಯ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப அவர் தான் சொல்றாரு, ಅವರೇ ಹೇಳುತ್ತಾರೆ, அவர் உங்கள் எல்லாரையும் ಅವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து ನಿಮ್ಮ ಕೆಟ್ಟ ನಡತೆಯಿಂದ விலக்கி ಅಗಲಿಸಿ உங்களை ஆசீர்வதிக்கும்படி ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ தேவன் என்ன பண்ணாரா? தம்முடைய ದೇವರು பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி ಆದ ಯೇಸುವನ್ನು ಎಬ್ಬಿಸಿ முதலாவது உங்களிடத்திற்கே ಮೊದಲಾಗಿ ನಿಮ್ಮ அவரை அனுப்பினார் என்றார். ಅವರನ್ನು ಕಳಿಸಿದನೆಂದು ಹೇಳಿದರು. ತಿರುಗಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದು ಆತನನ್ನು ಕಳುಹಿಸಿಕೊಟ್ಟನಾದೆ ಎಂದು ಹೇಳಿದನು. அல்லேலூயா. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அவர் எல்லா பொல்லாங்கில் இருந்து என்ன பண்றாரு? ಎಲ್ಲ ಕೆಡುಕಿನಿಂದ ಅಗಲಿಸುತ್ತಾರೆ. அதுக்கு தான் இயேசுவை பிதாவானவர் அனுப்பினார். ಅದಕ್ಕೆ ದೇವರು ಯೇಸುವನ್ನ அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிதாவானவர் என்ன செய்தார்? அதுக்கு தான் இயேசுவை எழுப்பி ತಂದೆಯಾದವರು ಯೇಸು அவர் உங்களிடத்திற்கு அவரை ಅವರು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ அனுப்பினார். ಕಳಿಸಿದರು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப உடனுக்குடனே அவருடைய ரத்தம், ತಕ್ಷಣಕ್ಕೆ ತಕ್ಷಣ ಅವರ உடனுக்குடனே அவருடைய நாமம், ತಕ್ಷಣಕ್ಕೆ அவருடைய வல்லமை ಅವರ ಬಲವು நமக்கு வெளிப்பட்டு ನಮಗೆ ಪ್ರಕಟ எல்லா தீங்கு விலக்கி ಎಲ್ಲಾ ಕೆಡುಕನ್ನು ಅಗಲಿಸಿ நம்மை காப்பாற்றுகிறது. ನಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால தேவனுடைய சமூகத்திலே ದೇವರ நான் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ பார்க்க 2 நாளாகமும் 2 ಪುರುವೃತ್ತಾಂತ 32ஆம் அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ 22 இருந்து வாசிப்போம். 22 வாசிப்போம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிப்பின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே ಕರ್ತನ ಮಗುವೆ எதிர்ச்சாங்க, ಎದುರಿಸಿದರು. பெரிய எதிர்ப்பு. ದೊಡ್ಡ ಎದುರಿಸುವಿಕೆ. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ದೇವರೇನ್ ಮಾಡಿದರು? இந்த எசேக்கியாவும் ஏசியாவும் என்ன செய்யிட்டாரு? முழங்கால் போட வச்சிட்டாரு. ಮೊಣಕಾಲೂರುವಂತೆ ಮಾಡಿ. அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு ஏசியாவுக்கு ಹಿಜ್ಕೀಯ ಮತ್ತೆ ಯೆಶಾಯನಿಗೆ வரலைய போராட்டம். ಬರಲಿಲ್ಲ ಹೋರಾಟ. அவங்க பரலோகத்துல இருந்தாங்க. ಅವರು ಪರಲೋಕದಲ್ಲಿ அல்லேலூயா. உலகத்துல தான் இருந்தாங்க. ಲೋಕದಲ್ಲೇ அவங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சு, ಅವರಿಗೆ ಎದುರಿಸುವಿಕೆ அவங்களுக்கு ಬಂತು. பிரச்சனை வந்தது. ಅವರಿಗೂ ಸಮಸ್ಯೆ. மேல 20 இருந்து படிங்க. இது நிமித்தம் ராஜாவாகி எசேக்கியாவும் இது நிமித்த ராஜாவாகி எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகி ஏசியா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து என்ன பண்ணிட்டாங்க? உடனே பிரார்த்தித்து அவங்க தென்புலாத்து அவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டானுங்க? ಅವರೆಲ್ಲ ಬಂದು முடியாது, அவ்வளவுதான், இவங்களை ಅಷ್ಟೇ இது பண்ற அது பண்றேன்னு என்ன பண்ணானுங்க? எதிர்ச்சானுங்க. ಅಂತ ಹೇಳಿ ನೆನೆಸಿ அந்த வார்த்தை கேட்ட உடனே ಆತನ ಕೇಳಿದಾಗ இது நிமித்த ராஜாவாகி எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசியா ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாங்க? பிரார்த்தித்து பிரார்த்தித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. வானத்தை நோக்கி என்ன பண்ணாங்க? அபயமிட்டார்கள். அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க, ಅಪ್ಪನ ಬಳಿ ಹೇಳಿದರು, தீர்க்கதரிசி நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ಪ್ರವಾದಿ ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ, எசேக்கியா ராஜா நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, ಹಿಜ್ಕೀಯ ರಾಜ ನೋಡ್ಕೊಳ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ அவங்க அதிகாரத்தை அவங்க என்ன செய்யல, ಅವ್ರ ಅಧಿಕಾರ பயன்படுத்தல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? உடனே ಅವರು முழங்கால் போட்டாங்க, ಮೊಣಕಾಲೂರಿದರು, பிரார்த்தனை பண்ணாங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, கர்த்தருக்கு அபயமிட்டாங்க, ಕರ್ತನಿಗೆ ಅಭಯವನ್ನು விண்ணப்பத்தை அவங்க வச்சாங்க. ವಿಜ್ಞಾಪನೆ. உடனே என்ன ஆச்சு? பரலோகம் ತಕ್ಷಣ என்ன ಪರಲೋಕ பண்ணுச்சு? ಏನಾಯ್ತು? அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய கர்த்தர் என்ன பண்ண? அந்த ஜெபம் கேட்ட உடனே தூதனை ஒரு அனுப்பினார். தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அர்த்தம் பண்றான். பராக்கிரமசாலிங்க. ಪರಾಕ್ರಮಶಾಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அர்த்தம் பண்ணிட்டான் ஒரே ஒரு தூதன். ಒಬ್ಬನೇ அல்லேலூயா. அப்படியே சனகரிப்பு செத்த முகமாய் செத்த முகமாய் தேசத்திற்கு திரும்பினான். தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன்
தன் அங்கே தேவனுடைய அவர் தன் கோயிலுக்குள் பிரவேசிக்கிற தேவனுடைய போது கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய அவனுடைய கர்ப்பத்திற்கான சிலர் கர்ப்பப்பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் அவனை வெட்டி போட்டார்கள். பட்டயத்தாலே வெட்டி போட்டாங்க. அல்லேலூயா. எப்படி வந்தது பாருங்க. ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ನೋಡ್ರಿ. ஒரு பிரார்த்தனை பண்ணாங்க, அவ்வளவுதான். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರಷ್ಟೇ. எசேக்கியாவும் ஏசாயாவும் என்ன பண்ணாங்க? ಏಷಿಯನು வானத்தின் தேவனை நோக்கி முழங்கால் போட்டாங்க. ಪರಲೋಕದ நம்ம அப்படிதாங்க, எதுவா இருந்தாலும் ಏನೇ ಆಗಿದ್ದರೂ முடியாது, ஆவாது, நடக்காது, அந்த இது போவாத. ಆಗೋದಿಲ್ಲ, எங்க ನಡೆಯೋದಿಲ್ಲ. அப்பா கிட்ட சொல்றேன், ಅಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, என் தேவனிடத்துல சொல்றேன், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ நான் முழங்கால் படுறேன். ನಾನು ಮೊಣಕಾಲು அவ்வளவுதான். முழங்கால் போட்டு அவருக்கு அபயமிடு. ಮೊಣಕಾಲೂರಿ ಅವರಿಗೆ வானத்தின் சர்வ சேனை உன் ಆಕಾಶದ ஜெபத்தை எதிர்பார்க்குது. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ அல்லேலூயா. அப்ப உடனே அவர் என்ன பண்ணுவார்? அங்கிருந்து ஒரு தூதன் தான் அனுப்புனாரு. ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿಂದ ಒಬ್ಬ ஒரு தூதன் அனுப்பின பிறகு பராக்கிரமசாலிங்க, அதிபதிங்க, சேனை தலைவருங்க எல்லாரையும் ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிட்டான்? ಸೇನಾಧಿಪತಿ எல்லாரையும் அதம் பண்ணி போட்டுடுச்சு. ಎಲ್ಲರನ್ನ ಹತ ಮಾಡಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் ಇದು ಕರ್ತನ சாதாரணமானது அல்ல. ಸಾಧಾರಣವಾದದಲ್ಲ. உடனே அவனுக்கு செத்த முகமா என்ன செய்தான்? சனகரிப்பு. அவன் அங்கிருந்து போயிட்டான். ಅವನ ಹಾಗೆ போயிட்டு வீட்டுக்கு போறான். அவங்க கோயிலு, ಮನೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவன் கோயிலுக்குள்ள அவன் போனான். ಅವನ ದೇವಸ್ಥಾನದೊಳಗೆ போன உடனே அவன் பிள்ளைகளே என்ன பண்ணிட்டானுங்க? ಅವನ ಮಕ್ಕಳು அவங்க வெட்டி போட்டானுங்க. ಕಡಿದು ಹಾಕಿದರು. பாத்தீங்களா ஆண்டவர் எப்படி செய்யறாரு? ದೇವರು ಹೇಗೆ ಮಾಡ್ತಾರೆ? ஏற்பட்ட யுத்தத்துக்கு ஆண்டவர் விலைக்கு என்ன செய்தாரு? ಯುದ್ಧಕ್ಕೆ ದೇವರು மீட்டா. ತಪ್ಪಿಸಿ ವಿಮೋಚಿಸಿದರು. இன்றைக்கு உன் கூட ಇಂದು என் கூட இருக்கிற ஆண்டவர் ನನ್ನ ಜೊತೆಲಿರುವ உன்னை விலைக்கு காப்பாற்றுகிறார். ನಗಲಿಸಿ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. உன்னை விலைக்கு மீட்டெடுக்கிறவர். இங்க கவனி, இங்க கவனி. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அதனால நம்ம எப்படி வாழணும்னா, ನಾವು ಹೇಗೆ ಬಾಳಬೇಕು? யோபு எப்படி வாழ்ந்தாரு? ಯೋಬನ ಹೇಗೆ யோபு 2:3 ಯೋಬ 2:3. யோபு 2:3 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அப்போது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய நீ யோபின் மேல் தாசனாய் கவனம் யோபின் வைத்தாயோ? மேல கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் சவாலிடுறாருங்க. சாத்தாங்கிட்ட என்ன பண்றாரு? ಸೈತಾನನ ஏசப்பா சவாலிடுறாரு. ತಪ್ಪ ಸವಾಲಾಗ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ. யாரு? யோபு. ಯೋಬನು தெரியுமா உனக்குன்றாரு. சாத்தானை பார்த்து என்ன சொல்றாரு? ತಾನ್ ನೋಡಿ, தெரியுமா உனக்கு? ಗೊತ್ತಾ ನಿನಗೆ? என் தாசனாய் யோபின் மேல நீ கவனம் வச்சிட்டியா? ದಾಸನಾದ ಯೋಬನ ಮೇಲೆ அவன் ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? உத்தமனும் சன்மார்க்கனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய பொல்லாப்புக்கு விலகுறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாம அவனை அவனை நிர்மூலமாக்கும்படி நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின அவன் போதிலும் போய் ஏவினே இருப்பான். ஆண்டவரை ಅವನು ಹೋಗಿ ದೇವರನ್ನ அதை செய்ய ஆண்டவரை, இதை செய்ய ஆண்டவரை ಅದನ್ನ ಮಾಡು ದೇವರೇ, உத்தரவு கேட்டுக்கிட்டே இருப்பான். ಉತ್ತರ ಕೇಳ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. யார் மேல? ಯಾರ ಮೇಲೆ? பக்தி செய்யறவன் மேல. ಭಕ್ತಿ ಮಾಡುವ பொல்லாப்புக்கு விலகுறான், ಕೆಡುಕಿಗೆ ಅಗಲ தேவனுக்கு பயப்படுறான். ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡುತ್ತಾ அல்லேலூயா. உத்தமமா வாழறான். ಉತ್ತಮನವಾಗಿ ಬಾಳ್ತಾನೆ. அவன் மேல ಅವನ ಮೇಲೆ இவன் என்ன பண்றான்? போயிட்டு ஆண்டவரை தூண்டிக்கினே இருக்கிறான், ஏவிக்கினே இருக்கிறான். அவன் செய்யுதுன்னா ಏನಾದ್ರು அவன் விட்டுறான் பாரு பக்தியை. ಅವನು ಬಿಟ್ಬಿಡ್ತಾನೆ. அவன் அவ்வளவுதான் நிடுவான். ಅವನ ಅಷ್ಟೇ. ஏன்னா நிறைய பேரு விஷயம் அப்படிதான் இருக்குது. ಬಹಳ ಜನ சில போராட்டம் வந்த உடனே என்ன பண்றாங்க? ಹೋರಾಟ இன்னத்தை ஜெபம் பண்ணி, என்னப்பா ಏನ್ ಪ್ರಾರ್ಥನೆ, என்ன சர்ச்சுக்கு போய் என்ன ஆயிடுச்சு? ಏನ್ ಚರ್ಚಿಗೆ ಹೋಗಿ ಏನಾಯ್ತು? ஜெபம் பண்ணி என்ன ஆயிடுச்சு? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ உபாசம் எடுத்து என்ன ஆயிடுச்சு? ವಾಸ ಮಾಡಿ ಏನಾಯ್ತು? இது நடந்து அது நடந்து என்ன ஆயிடுச்சு? ಇದು ಅದು ನಡೆದೇನಾಯ್ತು? அவ்வளவுதான். ಅಷ್ಟೇ. அட்ரா மோலத்தை. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா நடந்துடுச்சு. ಇದು ಅದು ನಡೀತು, ಏನಾಯ್ತು? எட்ரா குடியே மறுபடியும் போடுறா தண்ணி, இப்படி போயிடுறான், பின் வாங்கிடுறான். அதெல்லாம் உண்மைதான் நடக்குது. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே அந்த ஜீவியத்துக்கு என்ன பண்ணி எடுத்து ಮನುಷ್ಯನೇ ಆ ಜೀವ எதுவும் நடக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு. ಏನ್ ನಡೀಲ, ಮುಗೀತು ಅಷ್ಟೇ. ஆனா யோபு குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ಯೋಬನ ಕುರಿತು ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய மனுஷனாகி அவனைப் போல் பூமியிலே ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை அவனை நிர்மூலமாக்கும்படி நிர்மூலமாக்கும்படி என்ன ஆக்கணும்னு அவன் பிரயாசப்படுறாப்பா. சாத்தான் ಸೈತಾನನ ಏನ್ நம்மள என்ன பண்ணோம்? ಏನ್ ಮಾಡ நிர்மூலமாக்கிடணும். ನಿರ್ಮೂಲ ಮಾಡಬೇಕು. ஒண்ணு இல்லாத செய்தனா ಏನು ಇಲ್ಲದಂತೆ அந்த ಮಾಡಬೇಕು. உத்தமம், ಉತ್ತಮ, அந்த பயம், ಆ ಭಯ, தேவனுடைய சமூகத்திலே ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நிற்கிற உறுதியான மனப்பான்மை, ನಿಲ್ಲುವ ದೊಡ್ಡ இதெல்லாம் நிர்மூலமாக்கணும். ಇದೆಲ್ಲ ನಿರ್ಮೂಲ அதுதான் பிசாசின் திட்டம். ಅದುವೇ ಪಿಶಾಚಿಯ ದಿಟ್ಟ. அதுக்கு ஆண்டவர் போய் என்ன செய்யறான்? அவன் ದೇವರ நீ என்னை ஏவின போதிலும் அவன் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் உறுதியாய் நிற்கிறான் என்றார். இதுதான் எதிர்பார்க்கிறாரப்பா. ದೇವರು ಇದು ಮಾಡ್ತಾನೆ. ஆ, ಆಗ ಯೆಹೋವನು ಸೈತಾನನಿಗೆ, ஆ. ನನ್ನ ದಾಸನಾದ ಯೋಬನ
ಅವನಿಗೆ ಸಮಾಜವು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. ಹ, ಅವನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿ ಹ. ಕೆಟ್ಟದ್ದನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾ ಹ. ನಿರ್ದೋಷಿಯು ಹ. ಚಿತ್ತನು ಆಗಿದ್ದಾನೆ. ಹ. ಅವನನ್ನು ಕಾರಣವಿಲ್ಲದೆ ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹ. ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೇರಿಸಿದರೋ ಅವನು ತನ್ನ ಜ್ಞಾನವನ್ನು ಬಿಡದೆ ಇದ್ದಾನೆ ಅಂದನು. ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். ದೇವರು ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம என்ன சொல்றோம், அன்னைக்கு போராட்டம் வந்தா ஆண்டவர் ஏன் தான் என்ன இப்படி அடிக்கிறாரோ, ದೇವರು ಯಾಕ್ತಾನೆ ನನ್ನ அடிக்கிறவர் அவரு. ಹೊಡೆಯುವರಂತೆ. அல்லேலூயா. இவ்வளவு வசனம் என்ன கேட்டோம், ಇಷ್ಟು ವಚನಗಳನ್ನ விலக்கி ಕೇಳಿದ್ದೇವೆ. காப்பார். ಅಗಲಿಸಿ ಕಾಯುತ್ತಾರೆ. ஆனா நீ அதுக்கு சரியா இருக்கிறியா, ನೀನು ಅದಕ್ಕೆ ಸರಿಯಾಗಿ அவரை நாடுறியா, ಅವರನ್ನು ಹುಡುಕ್ತಾ அவர் ಇದೆಯಾ? சமூகத்தை பாக்குறியா, ಅವರ ಸಮ್ಮುಖವನ್ನ ನೋಡ್ತಾ நீ ಇದ್ದೀಯ? விசுவாசம் விடாதபடி ವಿಶ್ವಾಸ ಬಿಡದ அந்த விசுவாசத்தை பிடிக்கிறியா, ವಿಶ್ವಾಸವನ್ನು அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறியா, ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ அதுதான் ஆண்டவர் பாக்குறார். ಹಾಗೆ ದೇವರು ನೋಡ್ತಾ அது இல்லாத போது நான் என்னமோ பண்ண முடியும். ಇಲ್ಲದೆ நீ ಹೋಗುವ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರ ಮಹಿಮೆನ ಕಾಣುವೆ. இல்ல இந்த பிரச்சனைக்கு எங்க அப்பா விட மாட்டார். ಈ ಪ್ರಶ್ನೆಗೆ ಅಪ್ಪ அப்ப ಬಿಡೋದಿಲ್ಲ. யோபு என்னன்னு சொல்லிட்டாரு, ಯೋಬನ್ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? அவர் என்னை ಅವರು ನನ್ನ கொன்று போட்டாலும் ಕೊಂದು ಹಾಕಿದರು, அவர் மேல் நம்பிக்கை ಅವ್ರ இருப்பார். ಮೇಲೆ ನಂಬಿಕೆ. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ಜೀವನದಲ್ಲಿ ಏನ್ அவர்தான் எனக்கு தேவன். ಆತನೇ ನನಗೆ பாத்தீங்களா? ದೇವರು. எப்படி நம்பிக்கை யோபுக்கு? ಯೋಬನಿಗೆ ಹೇಗೆ அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, ಅವರು கவனிங்க, ಕೊಂದು ಹಾಕಿದರು அவர் ಸರಿ. என்ன என்ன பண்ணாலும் சரி, ಅವ್ರು ಏನೇ ಮಾಡಿದ್ರು என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, ಜೀವನದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆದ್ರು அவர்தான் ಸರಿ. எனக்கு தேவன். ಆತನೇ ನನಗೆ ದೇವರು. அதுதான் சவால் இடுறாரு ಸವಾಲ பிசாசு கிட்ட. ಪಿಸಾಸಿಯ ಬಗ್ಗೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ உன்னை விலைக்கு என்ன செய்வாரு, ಆಗ ನಿನ್ನನ್ನು ಅಗಲಿಸಿ ಕಾಪಾರ್. ಕಾಯುತ್ತಾರೆ, பக்கத்துல வந்துருவார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. எப்பேற்பட்ட சத்துரு வந்தாலும், ಎಂತ ಶತ್ರು. அதான் சொல்லப்படுது யோபு குறித்து. ಯೋಬನ யோபு 5:20 வாசிப்போம். 5:20. யோபு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பஞ்ச காலத்திலே பஞ்ச காலத்திலே, அவர் உம்மை மரணத்துக்கும் பஞ்ச காலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும் மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் யுத்தத்திலே வெட்டுக்கும் பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். விலக்கி மீட்பார். அல்லேலூயா. 18ஆம் வசனம் படிமா. 18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் என்ன பண்ணுவாராம், காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். அவர் அடிக்கிறார். அடிக்கிறவர் அவர்தான். அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வெட்டுறவர் அவர்தான், சேர்க்கிறவர் அவர்தான், ಕಟ್ಟೂರು ಅವರೇ, ಸೇರಿಸುವವರು அடிக்கிறவர் அவர்தான், அணைக்கிறவர் அவர்தான். ಹೊಡೆಯುವವರು ಅವರೇ, அல்லேலூயா. ಮಾಡುವ ಆತನು. ஆனா அவருடைய பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும். ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಆಗಿರುತ್ತೆ. அல்லேலூயா. சத்தியத்துல வெட்டணும், ಸತ್ಯದಲ್ಲಿ ಈ ಕಡೆ உடனே அன்புல சேர்த்தணும். ತಕ್ಷಣ ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇರಿ அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಕಲಿಸಿ ಕೊಡ್ತಾರೆ. வெட்டிக்கினே இருக்கிறது இல்ல, ಕಡಿದುಕೊಂಡೇ ಇರುವುದಿಲ್ಲ. வெட்டினே அன்புல உடனே என்ன பண்ணிடு, ಅವರು ಹೊಡೆದು சேர்த்துரு. ಪ್ರೀತಿಯಿಂದ ಸೇರಿಸಿ அவர் காயப்படுத்தி ಅವರು ಗಾಯಪಡಿಸಿ காயம் கட்டுகிறார். காயப்படுத்துறாரு, காயம் கட்டிடுறாரு. ಗಾಯಪಡಿಸ್ತಾರೆ, அவர் ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அடிக்கிறாரு, ಅವರು ಹೊಡೆಯುತ್ತಾರೆ, அவருடைய கை ஆற்றுகிறது. ಒಂದು ಕೈ ಆಧರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம பிள்ளைங்களை கோபத்துல அடிச்சிடறோம் இல்ல, ಮಕ್ಕಳನ್ನ ಕೋಪದಲ್ಲಿ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. உடனே மனசு என்ன ஆகுது, ತಕ್ಷಣ தாங்க மாட்டுது. ತಾಳುವ சில பேர் அதை நினைச்சு அழுவாங்க, ಕೆಲವರು இவ்வளவு ಅದನ್ನ அடிச்சிட்டே ನೆನೆಸಿ ನೆನೆಸಿ ಅಳ್ತಾರೆ, ಹೊಡೆದ್ಬಿಟ್ಟು. இல்லையா. அல்லேலூயா. உடனே பண்றீங்க, எதனா கொடுத்து சமாதானம் பண்ணி ಏನಾவது அந்த பிள்ளையை ஆற்றி தேற்றுறாங்க. அதே தான் நம்ம அப்பா கூட. ಅದರಂತೆ ಅಪ್ಪ அல்லேலூயா. நல்லதுக்கு தான் செய்யறாரு, ಒಳ್ಳೇದಕ್ಕಾಗಿ கெட்டதுக்கு செய்யல. ಕೆಟ್ಟದಕ್ಕೆ ಮಾಡ್ಲಿಲ್ಲ. ஆசிமா 19. 6 இக்கட்டுகளுக்கு 6 இக்கட்டுங்களுக்கு உம்மை உம்மை நீங்களாக்குவார். நீங்களாக்குவார். 7ஆவதிலும் 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை பொல்லாப்பு தொடாது. உன்னை தொடாது. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி காக்கிறவர் தான், ಹಾಗೆ ನೋಡುವವರೇ, அப்படி காக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். ಹಾಗೆ ಕಾಯುವವರೇ ನಮ್ಮ 24ஆம் வசனத்து படி. உம்முடைய கூடாரம் ம். சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண விசாரிக்கும் போது மாட்டீர். குறைவை காண மாட்டேன். ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு ಗೊತ್ತೇ ಇರುವುದು. ಹ. ನಿನ್ನ ಮಟ್ಟಿಗೆಯನ್ನು ನೀನು ಪರೀಕ್ಷಿಸುವಾಗ ಏನು ಕೈಯಾಗುವುದಿಲ್ಲ. அப்போ விலைக்கு காக்கிறவர் ಅಗಲಿಸಿ ಕಾಯುವ ಆತನು எப்படி எல்லாம் காக்கிறார் பாருங்க. ಹೇಗೆಲ್ಲ ಕಾಯುತ್ತಾರೆ ನೋಡಿ. விலைக்கு காக்கிற தேவன், ಅಗಲಿಸಿ ಕಾಯುವ ದೇವರು. அவர் நம்ம ஒரு குறைவில்லாத காப்பாராம். ಅವರು ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ பைபிள் சொல்ற சங்கீதம் 34:13. ಕೀರ್ತನೆ 34 எனக்கு நேரம் ஆவாம நான் என்ன பண்ண முடியும், வேகமா தான் ஓட முடியும். 34:13. ಹೋಗದಂತೆ ಕಾದುಕೋ, ம். ಬಿಡದೆ ತುಟಿಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೋ. அதனால ஆலோசனை சொல்றார். ಅದರಿಂದ ಆಲೋಚನೆ என்ன சொல்றார், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு உன் உதடுகளை வசனிப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். உன் வாய் நல்லா காத்துக்குமா, ನಿನ್ನ ಬಾಯಿನ ಚೆನ್ನಾಗಿ காத்துக்கப்பா.
ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. உன் உதடுகள் என்ன பண்ணு, ನಿನ್ನ ತುಟಿಗಳನ್ನ கபட்டு அந்த இந்த பேச்சுக்கெல்லாம் என்ன செய்ய, ವಂಚನೆಯ ಮಾತುಗಳಿಗೆ, விலக்கிடு. கபட்டு வார்த்தையெல்லாம் வேணாம் உனக்கு, ಕಪಟ ಮಾತೆಲ್ಲ ಬೇಡ, அதுக்கெல்லாம் விலக்கி என்ன செய்ய, ಎಲ್ಲ ತಪ್ಪಿಸಿ உன்னை நீ காத்துக்கோ. ನಿನ್ನನ್ನು ನೀನು ಕಾದು, நம்மை காத்து கொள்வதற்கு ನಮ್ಮನ್ನ ಕಾದು ஆண்டவர் ஆசைப்படுறாரு. ದೇವರ ಆಸೆ ಪಡ. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. பவுலு ಪೌಲನೇ 2 தீமோத்தேயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் ತಿಮೋತಿಯ 22 23 வாசிப்போம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு அன்றைய பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு அதுக்கு நீ விலகணும். சுத்த அல்லேலூயா. அவர் விலகாத இருக்கணும்னு சொன்னா, ಅಗಲದೇ ಇರಬೇಕಂದ್ರೆ, நம்மை விட்டு அவர் விலகாத இருக்கணும்னு சொன்னா, ಬಿಟ್ಟು ಅಗಲದೇ பல ಇರಬೇಕಂದ್ರೆ இச்சைகள் நம்ம தேடி வருது. ಅದು ಇಚ್ಛೆಗಳು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತದೆ. அதற்கு நினைச்சுன பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கர்த்தரை கொள்ளுகிறவர்களுடனே தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் நீதியையும் விசுவாசத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு புத்தியினமும் புத்தியினமும் அயுக்தியுமான தர்க்கங்கள் அயுக்தியமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து பிறக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. விலகிடு. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்லா தெரியுது, ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. இவங்க மூலமா சண்டை வரப்போகுது, ಈ ರೀತಿ ಜಗಳ இவங்க ಬರಲಿಕ್ಕೆ மூலமா ஏதோ நடக்க போகுது, ಮೂಲಕ ಏನು நல்லா தெரியும். ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. தெரிஞ்சு அவங்க கூட எதிர்ச்சுன்னா ಗೊತ್ತಿದ್ದು ಅವರೊಂದಿಗೆ ಎದುರಿಸಿದರೆ பிசாசு வேடிக்கை பார்ப்போம். ಪಿಸಾಸಿ ಬೇಡಿಕೆ ನೋಡ್ತಾನೆ. அல்லேலூயா. அவங்கள பேச மாட்டாங்க. ಅವರು இவங்க அவன் தான் ஒண்ணும் தெரியாத ஒன்னும் ஆகாதவன், ಅವರು ಏನು இவன் பைபிள் எடுக்கிறவன் ஜெபம் பண்றவன் இப்படி பேசுறான். ಬೈಬಲ್ ಎತ್ತುವನು ಪ್ರಾರ್ಥಿಸು, இதுக்குதான் அவன் காத்துனுக்குறான். ಇದಕ್ಕೆ ಅವನು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. அல்லேலூயா. அதனால அது வரப்போதுன்னு தெரியும், ಅದು ಬರುತ್ತೆ, உடனே நம்ம உஷாராயிடணும். ತಕ್ಷಣ ಹುಷಾರ್. அதுக்கு என்ன பண்ண, விலகிக்கணும். ಅದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, எப்படி விலகிக்கணுமோ, ಹೇಗೆ ಅಗಲಿಸಬೇಕು. உங்க பேச்சு வரப்போற பேச்சு சரி இருக்காது, ಬರುವಂತ ಮಾತು ಸರಿ ಇಲ್ಲ. எங்களுடைய காரியம் நமக்கு ಇವರ செட் ஆகாது, ಸೆಟ್ ಆಗೋದಿಲ್ಲ, நம்மள தவற வச்சிரும், ನಮ್ಮನ್ನ ತಪ್ಪು நம்மள கத்த வச்சிரும், பேச வச்சிரும். ಹಾಗೆ ಮಾತಾಡ. அதனால நான் என்ன பண்ணுவேன், ಅದರಿಂದ ನಾನು இதுக்கு நான் விலகிக்கிறேன். ಇದಕ್ಕೆ ನಾನು ಅಗಲುತ್ತೇನೆ. அப்படி விலகிக்கினா ಅವ್ರು ಅಗಲಿಸಿ விலகாத தெய்வம் கூட. ಅಗಲದಿರುವ ದೇವರು ನಿನ್ನ அல்லேலூயா. நிறைய போக முடியாது, நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. இப்ப எப்படி அவர் விலகி போயிடுவார். ஒரு 2-3 வசனம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ಎರಡು நிறைய இருக்குது, முடியாது. அல்லேலூயா. ராபோஜன் வேற இருக்குது. அதனால ஓசியா புஸ்தகம் 5-6 வாசிப்போம். ಮೋಶೆ 5:6. ஓசியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ಅವು ತಮ್ಮ ನಮ್ಮನಿಗರ ಸಂಗಡ ஆ, ಯೆಹೋವನನ್ನು ಶರಣು ಹೋಗಲು ஆ, ಹೊರಡುವವು. ஆ. ಆತನು ಸಿಕ್ಕನು ಅವುಗಳ ಕಡೆಯಿಂದ ಮರೆಯಾಗಿದ್ದಾನೆ. அவர்கள் கர்த்தரை தேடும்படி அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் எதோட போவாங்களாம். ಎದುರೊಂದಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நான் இப்படி சொல்றேன், ನನಗೆ பணத்தோடு, ಹಣದೊಂದಿಗೆ, நல்ல வசதியான காரோடு, ವಸತಿಯಾದ ಕಾರೊಂದಿಗೆ, நல்ல சூட்டு போட்டோடு, ಒಳ್ಳೆ ಸೂಟು ಬೂಟಿನಿಂದ, அது இது ஆடம்பரத்தோடு, ಆಡಂಬರದಿಂದ அப்படி இப்படி போனா ಹಾಗೆ ಹೀಗೆ ಹೋದ್ರೆ அவர் போயிடுவார். ಅವ್ರು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நான் சொல்ல பைபிள் சொல்லுது. ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಬೈಬಲ್ என்ன சொல்ற, அவர்கள் கர்த்தரை கர்த்தரை தேடும்படி தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் ஆடுகளோடும் மாடுகளோடும் தங்கள் போவார்கள். மாடுகளோடு போவார்கள். அவரை காண மாட்டார்கள். பாத்தீங்களா, அந்த வசதி இந்த வசதி ಆ ವಸತಿ அப்படி இருந்தா தான் நான் ஊழியத்துக்கு போவேன், ಆಗಿದ್ರೆ ಸೇವೆ, அப்படி இருந்தா தான் நான் செய்வேன். ಆಗಿದ್ರೆ ಮಾಡ್ತೇನೆ. அந்த மேட்டின்மையோடு ಆ ಒಂದು ஆடுகளோடும் மாடுகளோடு அதாவது சொத்துக்களோடு ಸೊತ್ತು, பல காரியத்தோடு ಹಲವು ಕಾರ್ಯಗಳು, அந்த ஆடம்பரத்தோடு ಆಡಂಬರ, அந்த காரியத்தோடு போனா ಆ ಕಾರ್ಯದಿಂದ அவரை காண மாட்டார்கள். அவர்கள் அவரை விட்டு ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು விலகிடுவார். அல்லேலூயா. உனக்கு எனக்கு ஒத்து வராதுப்பா, ನಿನಗೂ ನನಗೆ ஏன்னா நான் கூப்பிடுறதே வேற. ನಾನ್ ಕರೆಯುವುದೇ ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் ನನ್ನನ್ನು ಹಿಂದೆ அவன் ಬರಲು தன்னைத்தான் ಇಷ್ಟಪಟ್ಟರೆ, வெறுத்து ತನ್ನನ್ನು ತಾನು தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ತನ್ನ ಶಿಲುಬೆ போராட்டத்தையும் உபத்திரவத்தையும் ಹೋರಾಟ பல ಉಪದ್ರವ, காரியத்தையும் சுமக்கிறவன் தான் ஊழியக்காரன். ಹಲವು ಕಾರ್ಯ ஒரு அதை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ತೆಗೆದುಕೊಂಡ என்னை பின்பற்ற கடவுள் அவன் தான் எனக்கு சீசன் சொல்லிட்டாரு. ಹಿಂದೆ ಹಿಂಬಾಲಿಸಿ அப்ப நீ ஆடோடு மாடோடு அதோட இதோட போனா ಕುರಿ ದನದೊಂದಿಗೆ அல்லேலூயா அவரு காண மாட்டேன். ಅವರನ್ನು ಕಾಣುವುದು. அவர் உன்னை விட்டு என்ன செய்வாரு, ಅವರು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು விலகினார். ಆಗಲು அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ವಚನ அதனால எரேமியா என்ன சொல்றாரு, எரேமியா 17:13 வாசிப்போம். 17:13. எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, இஸ்ரவேல் நம்பிக்கையா கர்த்தாவே, உம்மை விட்டு
விலகுகிற யாவரும் பாத்தீங்களா? அவரை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள அவர்கள் தண்ணீரின் ஜீவனுள்ள ஊற்றாகிய தண்ணீரின் ஊற்றாகிய விலகி போனபடியால் கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று உம்மை விட்டு போகிறவர்களின் அகன்று போகிறவரின் பெயர் புழுதியில் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் ம். ಹೋಗುವವರು ಆತ್ಮಪಡುವರು ಯೆಹೋವನಾದ ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದು ಜೀವಜಲದ ಬುಗ್ಗೆಯನ್ನು ತೊರೆಯುವನಾಗಿದ್ದಾನೆ. ஜீவ புஸ்தகத்திலையும் ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஞாபக புஸ்தகத்திலையும் எழுத வேண்டிய பேரு ಜ್ಞಾಪಕ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯಬೇಕಾದ எங்க எழுதுவாரா? ಎಲ್ಲಿ ಬರೀತಾರೆ? பொழுதிலையும். ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிள்ளைங்க பாடினாங்க ஞாபக புஸ்தகத்தை குறித்து. ಮಕ್ಕಳು ಆಡಿದರು ಜ್ಞಾಪಕ ஹல்லேலூயா. ஆகினால் கர்த்தருடைய சமூகத்துல ಪುಸ್ತಕದ ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ விட்டு விலகி போகிறவன் ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುವವನು அவன் பேர் எங்க எழுதப்படுதா? ಅವರ ಹೆಸರು புழுதியில் எழுதப்படுது. ಧೂಳಿನಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல ஞாபக புஸ்தகத்துல இருக்கணும்னா ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕ ಜ್ಞಾಪಕ எல்லா விலக வேண்டிய காரியத்துக்கு நாம் விலகும் பொழுதுதான் ಅಗಲಬೇಕಾದ விலகாத தேவன் பக்கத்துல வந்தார். ಅಗಲದಿರುವ ದೇವರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. நீ விலகாத, ನೀನು ಅಗಲದೆ அவர் என்ன விளக்கல, அவர் என்ன விளக்கல, ಅವರು ನನ್ನ அது எப்படி விளக்குவாரு? ಹೇಗೆ ಅಗಲುತ್ತಾರೆ? நீ இருக்கிற துன்மார்க்கம், ನೀನಿರುವ ದುರ್ಮಾರ್ಗ, யோசனை, இச்சைகள், ಯೋಚನೆ, பல விதமான சண்டைகள், ಹಲವಿಧವಾದ கோபங்கள், இதுக்கெல்லாம் நீ விட்டு விலகானா தான் அவர் வருவார். ನೀನ್ ಇದೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಅಗಲಿದರೆ ಅವರು அப்பதான் அவர் பழிக்கு பழி என்ன பண்ணுவாரு? ಅವರು ಮುಯಿಗೆ அவர் பாத்துக்குவாரு. ಅವರು ನೋಡಿ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், ಅವ್ರಿಗಾಗಿ ಯುದ್ಧ உனக்காக ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் போராடுவார். ಅವ್ರಿಗಾಗಿ அதனால ಹೋರಾಡುತ್ತಾರೆ. நீ விலக வேண்டிய காரியத்தை கண்டிப்பா ಅಗಲಬೇಕಾದ விலகணும். இது சரியில்லை, ಅಗಲಬೇಕು. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ನನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ಮಗು, நான் இந்த தகாத பாவம் நான் செய்யக்கூடாது. ಬೇಡದ ಇರುವ இந்த ಪಾಪವನ್ನು தீர்மானத்துக்கு நீ வந்தாதான் அவர் விலகாத வருவார். ಈ ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದ್ರೆ இல்லைன்னா என்ன பாஸ்டர் வாக்கு தத்தமா பேசினாரு, ರಾಷ್ಟ್ರ ವಾಗ್ದಾನ தரிசனத்தை பார்த்து அப்படி சொன்னாரு, ದರ್ಶನವನ್ನು நடக்கலையே என்ன நீ விலகல, ಅಗಲು ಅಂದ್ರೆ ಅಗಲಿಲ್ಲ. இதுவும் வேணும் அதுவும் வேணும்ங்கிற ಇದು ಬೇಕು ಅದು ಬೇಕು ಅಂತ இந்த தகாத பாவத்தை என்ன பண்ணோம்? ಬೇಡದಿರುವ ಪಾಪವನ್ನು முற்றுப்புள்ளி வச்சு இதோட ವಿರಾಮ ಹಾಕಿ ಇದ್ರೊಂದಿಗೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕು. இதோட முடிச்சிடுறேன். ಇದ್ರೊಂದಿಗೆ ಮುಗಿಸ್ತೇನೆ. இனிமே நான் இந்த மாதிரி பாவத்துக்கோ ಇನ್ನು ಮುಂದೆ ಈ ರೀತಿಯ பல காரியங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். ಕಾರ್ಯಗಳಿಗೂ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. தீர்மானித்து நிற்கிற, ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ என்னை சுற்றி நெருங்கி நிற்கிற ನನ್ನ ಸುತ್ತಲ பாவத்தை நான் தள்ளி விடுவேன். ಪಾಪವನ್ನು ತಳ್ಳಿ இயேசுவை ಬಿಡುತ್ತೇನೆ. பார்த்து ಯೇಸುವನ್ನು என் ನೋಡಿ ஓட்டத்தை ஓடுவேன்னு சொன்னீனா ಓಟವನ್ನು உன்னை ಓಡ್ತೇನೆ. எல்லாத்தையும் விளக்குவார். ಎಲ್ಲದಿಂದ ಅಗಲಿಸಿ விளக்குறவர் உன் பக்கத்துல வந்துருவார். ಅಗಲಿಸುವರು ನಿನ್ನ. ஹல்லேலூயா. சில நேரத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சூழ்நிலை எப்படி வரும் தெரியுமா? மனுஷனோட வாழ்க்கையில ಮನುಷ್ಯನ நடக்கிற சம்பவங்கள். ನಡೆಯುವ ಸಂಭವ. சங்கீதம் 38 ಕೀರ್ತನೆ 11 வாசித்து பாருங்க. 11ರಲ್ಲಿ ಓದ್ ನೋಡಿ. சங்கீதம் 38 11. ம். ನೋಡಿ ಹೊರೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ, ம். ದೂರ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. என் சிநேகிதரும் என் தோழரும் என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு அதை விலகுகிறார்கள். கண்டு பாத்தீங்களா? சில நேரத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ சில வியாதி வரும்பொழுது, ವ್ಯಾಧಿ ಬರುವಾಗ, சில படுக்கை வரும்பொழுது, ಕೆಲವು ಹಾಸಿಗೆಗಳು சில ಬರುವಾಗ, நெருக்கம் வரும்பொழுது, ಕೆಲವು ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಬರುವಾಗ, அல்லேலூயா, யார் யார் காப்பாற்றுவாங்கன்னு நினைச்சாங்களோ ಯಾರ್ಯಾರು அவ்வளவு விலகிடுவாங்க, ಅವರೆಲ್ಲ ಅಗಲಿ ಹೋಗ್ತಾರೆ. வரமாட்டாங்க. ಬರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. அதெல்லாம் பைபிள்ல இருக்குது. ಇದೆಲ್ಲ ಬೈಬಲ್ அது அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், ಸಹೋದರನಾಗಿ சொந்தக்காரனா இருக்கட்டும், ಸ್ವಂತದವರು யாரா இருக்கட்டும், ಯಾರೇ ಆಗಿರಲಿ, அல்லேலூயா, அந்த டைம்ல என்ன பண்ண மாட்டாங்களா? ಟೈಮಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡೋದು? வரமாட்டாங்க. ಬರೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. பணம் இருக்கு அவங்க கிட்ட, ಹಣ ಇರುತ್ತೆ, ಅವರ வசதி இருக்கு அவங்க கிட்ட, ವಸತಿ ಇರುತ್ತೆ, எல்லாருக்கான உதவி செய்ய மாட்டாங்க, ಆದ್ರೆ வரமாட்டாங்க. ஏன்னாங்க ಬರೋದಿಲ್ಲ. தாவீது கிளீனா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? என் என் சிநேகிதரும் சிநேகிதரும் என் தோழரும் என் தோழரும், என் சிநேகிதமா இருந்தவங்க, தோழரா இருந்தவங்க, ಸ್ನೇಹಿತರಾಗಿದ್ದವರು அல்லேலூயா, என் வாதையை கண்டு என்ன செய்யிட்டாங்களா? விலகுகிறார்கள். விலகுகிறார்கள். என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். சொந்த பந்தங்கள்லாம் கூட என்ன ஆயிடுமா? ಸ್ವಂತ ಬಂಧು ಬಳಗ தூரம் ஆயிடுவாங்களாம். ದೂರವಾಗಿ ಬಿಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. எல்லாம் விலகிடுவாங்க. ஏன்னு சொன்னா ಏಕೆಂದರೆ அந்த பாவம், ಈ ಪಾಪ, அவன் செய்த பாவம் ಅವನ್ ಮಾಡಿದ ಪಾಪ, அவன் முடிவில். அதனால தான் அவரு ஜெபம் பண்றாரு, ಅದರಿಂದಲೇ ಅವರು ஆண்டவரே என் இளவயதின் பாவத்தை ದೇವರೇ ನನ್ನ ಯೌವನ முதிர் வயதுல போட்டுறாத ஆண்டவரே. ನನ್ನ ಮುದಿ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ அல்லேலூயா.
இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ಬಹಳ நிறைய பேர் அவங்கிறாங்க இவங்கிறாங்க பாத்துக்குவாங்க, ஒன்னும் நடக்காது. ನೋಡ್ಕೊಳ್ತಾರೆ. பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது. ಬೈಬಲ್ ವಚನ அல்லேலூயா. யாரும் ಹೇಳುತ್ತದೆ. யாராராம் ಯಾರ್ಯಾರು கன்னட படி படி கன்னடாவில் சீக்கிரம். ಒಬ್ಬಾಗಿ ಹೋದವು ஆ, ಸ್ನೇಹಿತರು ஆ, ನೋಡಿ ஆ. ಹೊರೆಯಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ, ನನ್ನ ಬಂಧುಗಳು ದೂರ ನಿಲ್ಲುತ್ತಾರೆ. பாத்தீங்களா? சொந்த பந்தம்லாம் என்ன பண்ணுவாங்க, ಸ್ವಂತ ಬಂಧು எல்லாம் தூரம் ஆயிடும், ಎಲ್ಲ விலகிடுவாங்க. ದೂರವಾಗಿ ನಿಲ್ತಾರೆ. நல்ல ஞாபகம் வச்சு, விலகாதவர் அவர் ஒருத்தர். ಅಗಲದೆ ಇರುವರು ಆತನೊಬ್ಬನೇ. எல்லாம் விலகி போயிடுவாங்க, ಎಲ್ಲಾಗಲಿ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா விலகாத தேவன் அவர் ಅಗಲದೆ ஒருத்தர் ಇರುವ தான். ದೇವರು ನಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. விலகாதவர் யாரை கொண்டாகிலும் ಯಾರನ್ನ எவரை கொண்டாகிலும் ಯಾರನ್ನ ಕೊಂಡ உனக்கு உதவுவார், ನಿನಗೆ ಸಹಾಯ உனக்கு செய்வார். இதுதான் வித்தியாசம். ಮಾಡ್ತಾರೆ. ಇದೇ ವ್ಯತ್ಯಾಸ. அல்லேலூயா. தேவனை விடாதீங்க, ದೇವರನ್ನ ಬಿಡ. அவர்தான் விலகாத தேவன். ಅವರೇ ಆಗಲ எந்த சூழ்நிலை இருந்தாலும் ಯಾವ அவர் ಪರಿಸ್ಥಿತಿ விலகி போக மாட்டார். ಆಗಲಿ ಹೋಗೋದು. அவர் வந்து உன் பக்கத்தில் இருப்பார். ಬಂದು ನಿನ್ನ ஆனா ಪಕ್ಕ சொந்த பந்தம், ಸ್ವಂತ சிநேகிதர், ಸ್ನೇಹಿತರು அல்லேலூயா, எல்லா தோழரு ಎಲ್ಲ யாரா இருந்தாலும் சரி ಯಾರೇ ಆಗಿದ್ದರೂ எல்லாம் விலகிடுவாங்க. ಎಲ್ಲ ಅಗಲುತ್ತಾರೆ. என்னால பார்க்க முடியாது, ಹಿಂದೆ ನೋಡು, வரமாட்டாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு மறைஞ்சிடுவாங்க. ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮರೆಯ. இதான் மனுஷன் வாழ்க்கையில் நடக்கிறது. ಮನುಷ್ಯನ ಜೀವನ அல்லேலூயா. ஆனா தேவாதி தேவனோ ದೇವಾದಿ ದೇವ எதையும் ஆஃப் பண்ண மாட்டார், ಯಾವುದನ್ನ ಆಫ್ ಮಾಡಿ திறப்பார், ತೆರೆಯುತ್ತಾರೆ. திறந்து வருவார். ತೆರೆದು ಬರುತ್ತಾರೆ. விடுவிக்கிறவர், ಬಿಡಿಸುವ ಆತನು, விடுதலையாக்குகிறவர். ಬಿಡುಗಡೆ அவரை ಮಾಡುವ நம்பு, ಆತನು. ಅವ್ರನ್ನ ನಂಬು. யாரையும் நம்பாத. ಯಾರನ್ನ அவர் சமூகத்தை நம்பி ಸಮ್ಮುಖವನ್ನ ನಂಬಿ அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துப்பார். ಕರದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು விலகாத தேவன், ಅಗಲದೆ ಇರುವ அவர் ದೇವರು நிழலாய் வந்து நிற்பார். ನೆರಳಾಗಿ ಬಂದು அல்லேலூயா. இன்னொரு வசனம் ಇನ್ನೊಂದು ವಚನ சங்கீதம் 78:42 வாசித்து பாருங்க. 78 78:42. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். இதுதான் காரணம். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில பேர் ஆண்டவர் செய்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ಕೆಲವರು ದೇವರು ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில செய்திருப்பார், பெரிய பெரிய காரியம். ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿ ஆனா ஒரு சின்ன குழப்பத்துக்கு என்ன பண்ணிடுவாங்க, ಚಿಕ್ಕ ಗೊಂದಲಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, அதை நினைக்க மாட்டாங்க. ಅದನ್ನ ನೆನೆಸೋದಿಲ್ಲ. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க ಹಾಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನ ஓ பெரிய சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்து ಕೆಂಪು ಸಮುದ್ರನ கொண்டு வந்தாரு. ಕೊಂಡು ಬಂದರು. ஆனா ಆದ್ರೆ மாறாவுல தண்ணீர் கசப்பான உடனே என்ன பண்ணுவாங்க, ತಣ್ಣೀರು அதை மறந்துடுவாங்க. அமலேக்கர் சண்டைக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ಅಮಲೇಕರು ಯುದ್ಧಕ್ಕೆ மறந்துடுவாங்க. ಮರೆತು ಬಿಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அவங்க நினைக்காத போனாங்க, ಅವ್ರು ನೆನೆಸ அதனால தான் அவர் விலகி போனார். ಆದ್ರಿಂದ ಅವ್ರ ಅಗಲಿ அல்லேலூயா. நம்மளுக்கு பேஜாராவது இல்லையா, ನಮಗೂ ಬೇಜಾರು. எவ்வளோ உதவி செய்யறோம், ಎಷ್ಟು ಸಹ ஆனா அவங்க என்ன பண்ணுங்க, நினைக்கவே மாட்டேன்றாங்களே ನೆನೆಸ್ತಾನೆ ಇಲ್ಲ. அப்படின்ற சாதாரண மனுஷருக்கே வருது. ಸಾಧಾರಣವಾದ அப்ப ஆண்டவருக்கு, ದೇವರಿಗೆ ஆண்டவர் எவ்வளோ உபகாரத்தை நான் என் பிள்ளைங்களுக்கு செய்யறேன். ಉಪಕಾರಗಳನ್ನು அதுக்கு தான் தாவீது சொல்லிட்டாரு, ದಾವಿದ அவர் செய்த சகல உபகாரங்களையும். ಮಾಡಿದ ಸಕಲ ಉಪಕಾರಗಳನ್ನ அது ஜெப முடிவுல சொல்றது இல்ல, வாயே திறக்கிறது இல்ல. என் ஆத்மாவை கர்த்தர் ஸ்தோத்திரி ಮನವೇ ಕರ್ತನ சொல்றதே இல்ல. ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. யாரும் சொல்றாங்க முடிச்சுட்டாங்க, அவ்வளவு பாஸ்ட் அல்லேலூயா சொன்னா ஸ்தோத்திரம். ಪಾಸ್ಟರ್ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಎಲ್ರೇ ಸ್ತೋತ್ರ. எதுக்கு சொல்றேன் அதுன்னு இன்னும் அறிவு இல்ல. ಏನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ಸಕಲ ಉಪಕಾರಗಳನ್ನ மறவாதேன்னு தான் சொல்றோம் ஜெபத்துல. ಹೇಳ್ತೇವೆ. எதுக்கு சொல்றோன்னு புரியல. ಏನು ಕೇಳ್ತಾ அல்லேலூயா. அதுக்கு பிரசங்கம் போறதுக்கு நேரம் இல்ல. ಪ್ರಸಂಗ ಹೋಗಿ ஆகையினால் தேவ சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖ நம்ம அவரு நினைக்கணுங்க. எப்பவுமே நினைக்காத ஒரு பாவம். ನೆನೆಸದೆ ಇರುವುದೇ ಪಾಪ. கர்த்தரை நினைக்கணும். அவர் செய்த உபகாரத்தை ಮಾಡಿದ நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ண இன்னும் செய்வார். ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವಾಗ ಇನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. அல்லேலூயா. யாருமே செய்யறவங்கள ಯಾರು ಮಾಡಿ கொஞ்சம் நீ உற்சாகம் பண்ணதான் அவங்களுக்கு என்ன ஆகுது, ಸ್ವಲ್ಪ ಉತ್ಸಾಹ மனசு அவங்களுக்கும். ಮನಸ್ಸು ಬರ್ತದೆ. குழம்பு நல்லா இல்லைன்னா கூட உன் மனைவிப்பா ரொம்ப நல்லா வச்சுமானா ಸಾರು செய்ய ஆரம்பிப்பான். ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದೆ ಅಂತ குழம்பா வைக்கிற நீ அப்படியா, நாளைக்கு பாக்குறவா மாறிடுவாங்க. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அப்படிதான். ஒரு உதாரணம் சொன்னேன், எல்லாத்துக்கும் அதேதான். ಎಲ್ಲದಕ್ಕೂ அப்ப ஆண்டவர் கூட நாம் துதிக்க ದೇವರನ್ನ ಸ್ತುತಿಸುತ್ತ தாவீது சொல்ற, நீதிமான் கொட்டும் போது இன்னும் நான் என்ன செய்வேன், ನೀತಿವಂತನು ನನ್ನ ತಲೆ அதிகமா ಹೊಡೆಯುವಾಗ துதிப்பேன், ಅಧಿಕವಾಗಿ ನಾನು அதிகமா ஜெபிப்பேன். ಅಧಿಕವಾಗಿ அல்லேலூயா. இப்படிதான் எல்லாருக்குமே ಎಲ್ಲರಿಗೂ நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ மற்றவங்களை உயர்த்தி கனப்படுத்துறவங்களா ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು இருக்கணும். ಹೆಚ್ಚಿಸಿ ಗಣಪಡಿಸುವ அப்போ நம்ம தேவன் கனப்படுத்தி விலக்கி ನಮ್ಮನ್ನ காப்பா. ಗಣಪಡಿಸಿ ಅಗಲಿಸಿ ಕಾಯ್ತಾರೆ. நீ சும்மா எவ்வளவு செய்யற, ಇಷ್ಟೊಂದು ಮಾಡಿ வீட்டுக்கார கூட என்ன செய்துட்டேன், எனக்கு என்ன சாதிச்சிட்டேன், ಏನ್ என்ன பண்ணிட்டேன், ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು அவர் மறுநாள் வாங்கி வர போட்டுல கூட இருக்காது.
சும்மா வருவாரு. ಸುಮ್ನೆ ಬರ್ತಾರೆ. ஏன்னா நீ தான் உனக்கு எவ்வளவு போட்டாலும் ಎಷ್ಟೇ நன்றி இல்லைன்னுவாரு. ಕೃತಜ್ಞತೆ அப்ப ஆண்டவரே ದೇವರು இல்லையா? ಇಲ್ವಾ? அப்ப நம்ம ஆண்டவர் செய்ததை ದೇವರು ಮಾಡಿ நம்ம அவர் மறக்காத என்ன பண்ணணும்? ಅವರನ್ನ ಮರೆಯದೆ நம்ம சொல்லிக்கினே இருக்கணும். ಹೇಳ್ತಾರೆ, நீங்க என்ன காக்கலன்னா, ಕಾಯದೆ ಹೋದ್ರೆ, என்ன நடத்தலன்னா ನಡೆಸದೆ ಹೋಗಿದ್ರೆ நான் என்னவோ ஆயிருப்பான். ನಾನೇನೋ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, நான் டெய்லி சொல்லுவேன், ದಿನ ಹೇಳ್ತೇನೆ, என் நிலைமையெல்லாம் நினைச்சு சொல்லுவேன். நான் எப்படி இருந்த ஆண்டவரே, ನೆನೆಸಿ ಹೇಳ್ತೇನೆ, நான் எப்படிலாம் கடந்தேன், என்னென்ன ஆன, ಆಯ್ತು ಈಗೆಲ್ಲ எங்களை இந்த நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்தீங்களே, ಸ್ಥಿತಿಗೆ ಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಾ, நமக்கு நன்றி அப்பான்னு சொல்லும்போது ಸ್ತೋತ್ರಪ್ಪ ಅಂತ அப்பாவுக்கு ஒரு பெரிய வெகுமதி அது. ಅಪ್ಪನಿಗೆ ದೊಡ್ಡ ಒಂದು விரும்புறாரு. ಇಷ್ಟಪಟ್ಟು. அல்லேலூயா. அதனால ಅದರಿಂದ நீதிமொழிகள் 14:16 வாசிப்போம். 14:16 சீக்கிரமா. ஞானமுள்ளவன் பயந்து ஞானமுள்ளவன் என்ன செய்வானா? பயந்து தீமைக்கு விலகுகிறான். விலகிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானமுள்ளவன் భయపట్టు ఓరే ఆగును జ్ఞానహీనుడు సొక్కిరి భయపడుల అసలు அல்லேலூயா. ஞானமுள்ளவன் தீமைக்கு என்ன பண்ணிடுவான்? ಜ್ಞಾನ ಉಳ್ಳವನು விலகிடுவான். ಅಗಲುತ್ತಾನೆ, இது வேண்டாம், ಇದು ಬೇಡ, இது சரியில்லைன்னு விலகிடுவான். ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅಗಲುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவன் அதுக்கு தான் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ, அப்படி விலகுற பிள்ளைகளுக்கு தான் ಅಗಲುವ ಮಕ್ಕಳಿಗೆ என் கிருபை உன்னை விட்டு, ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನ ಬಿಟ್ಟು, ஏசை 54:10 சொல்லுவாரு, 54 மலைகள் விலகினாலும் ಬೆಟ್ಟಗಳು ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று நிலைபெறாமல் இருக்கும் என்று உன்மேல் உன்மேல் மனதுருகுகிற மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬಿಟ್ಟು ಹೋದವು ம். ಗುಡ್ಡಗಳು ಕದಲಿಯಾವು ಹ್ಮ್. ಆದರೆ ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದು ಸಮಾಧಾನ ನನ್ನ ಒಪ್ಪಂದವು ಕದಲದು ಎಂದು ನಿನ್ನನ್ನು ಕರುಣಿಸುವ ಯೆಹೋವನು ಅನ್ನುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பதான் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை விட்டு என்ன செய்யலாம்? ಆಗ ಆತನ ಕೃಪೆ ಕರುಣೆ ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ. நம்ம விலக கூடாது. ನಾವು ಅಗಲಬಾರದು. எந்த காரியத்திலும் விலகாத நம்மை காத்துக்கணும். ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅಗಲದೆ ಕಾದುಕೊಂಡು நம்மை காத்து கொள்ளும் போது ನಮ್ಮನ್ನ அவர் ಕಾದುಕೊಳ್ಳುವಾಗ நம்மை விட்டு விலக மாட்டார். ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲು ஒரே வசனம் கடைசியா ಕೊನೆಯದಾಗುವ ஏசை 58 ಏಷಾಯ 13-14 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி நீ ஒரு வாரம் வந்த 2 வாரம் வராதுன்னு சொல்லலாம். ನೀನು ಒಂದು ವಾರ ಬರ್ದೆ 2 ವಾರ ಬರ್ದೆ ಅಂತ ಇಲ್ಲ. எனக்கு இந்த வேலைக்கு தான் அந்த வேலை நான் சொல்ல, உங்க கேளுங்க என்ன சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாரு. என் பரிசுத்த நாளாகிய ஒரு ஆல் நைட் போகலன்னா என்ன அவரு கோச்சிங் போறாரு? இப்படியெல்லாம் நினைக்காத. ஒரு உபாசம் கொடுத்து போகலன்னா என்ன ஆயிட போகுது? ஒரு பைபிள் ஸ்டடி போகலன்னா என்ன ஆயிட போகுது? ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ಹೋದ್ರೆ ಏನ இப்படிதான் போயின்னு காலம். ಹೀಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಕಾಲ. ஆனா அப்பா சொல்றாரு, கடைசியா கேட்டுருங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை என்ன செய்யாதபடி சொல்றாரு? உனக்கு இஷ்டமானது காது குத்துறது வச்சுக்கிற ಕಿವಿ ಚುಚ್ಚು மச்சான் ஃபங்க்ஷனு மாப்பன் ஃபங்க்ஷனு ಅಪ್ಪ அந்த ஃபங்க்ஷன் அதெல்லாம் முக்கியங்க. உறவு விட முடியாதுங்க. ಇದೆಲ್ಲ ಮುಖ್ಯವಾದ ஞாயிற்றுக்கிழமை விட்டாலும் பரவாயில்ல, உறவு விட முடியாது. ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ அல்லேலூயா. அவன் கொடுக்கிற இவ்வளவு துண்டு பத்திரிக்கை, ಅವ್ರು ಕೊಡುವ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಪತ್ರಿಕೆ, இவ்வளவு பெரிய பத்திரிக்கை மறந்துட்டு போயிடுற. ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಪತ್ರಿಕೆ ಮರ್ತು ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ? அவன் கொடுத்த இவ்வளவு பெருசு, ಅವ್ನು ಕೊಡೋದು ಇಷ್ಟು ದೊಡ್ಡದು. ஆனா நீ இவ்வளவு பெரிய புக்கு மறந்துட்டு என்ன பண்ற? ஃபங்க்ஷனுக்கு ஓடி போடுற. ಫಂಕ್ಷನ್ ಓಡಿ ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ? கேட்டா அது ரொம்ப முக்கியங்க. ಕೇಳಿದ್ರೆ ಅದು ಬಹಳ ஆமா, அவங்கதான் பரலோகம் கொடுப்பாங்க. ಅವರೇ ಪರಲೋಕ, அவங்கதான் உன்னை விலகாத காப்பாங்க. ಅವರೇ இல்ல? ಕಾಯ್ತಾರೆ. ராத்திரியும் பகலும் அவங்கதான் உன் பக்கத்திலே இருப்பாங்க. ರಾತ್ರಿ ಹಗಲು ಅವರೇ ನಿನ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. என்ன ஒரு அறிவு இல்லாத ಏನ್ ಅರಿವು ஆவிக்குரிய பிள்ளைகள் ஊழியக்காரனிக்கு வாழ்றாங்க. ಆತ್ಮೀಕ ಮಕ್ಕಳು ಸೇವಕರು கர்த்தருடைய பிள்ளையே, ನನ್ನ ಮಗುವೇ ஆண்டவர் சமூகத்துல ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஓய்வு நாள் மீறக்கூடாது. ಸಬ್ಬದಿನ ಆರಾಧನೆ நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன். ಬಹಳ ಸಾರಿ 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 40 இதுவரைக்கும் ஒரு ஓய்வு நாள் கூட ಇದುವರೆಗೂ ಒಂದು மீறாதபடி என் தேவன் நடத்தி. ಮೀರದ ದೇವರು ನಡೆಸಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு ஓய்வு நாள் வந்தது பாரு, எனக்கு பெரிய போராட்டம். ದೊಡ್ಡ ಹೋರಾಟ. அல்லேலூயா. எலெக்ஷன் டியூட்டி ಎಲೆಕ್ಷನ್ ಡ್ಯೂಟಿ ಆಗ அது சென்ட்ரல்ல இருந்து வந்திருக்குது. ಅದು ಸೆಂಟ್ರಲ್ ಇಂದ ಬಂದಿದೆ. அல்லேலூயா. என் பேர்லாம் வந்துடுச்சு. ನನ್ನ ಹೆಸರು ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி ಭಾನುವಾರ ಕೆಲಸ. போய் தான் ஆகணும்ன்றாங்க. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அத்தனைக்கு அப்ப ஊழியக்காரன் கிடையாது, நான் விசுவாசியா இருக்கிறேன். ಆಗ ವಿಶ್ವಾಸಿ ಆಗಿದ್ದೆ. ஆனா ஆண்டவர்கிட்ட அழுதம் பாரு, நானு ದೇವರ ಬಳಿಲಿ ಅತ್ತೆ ನೋಡು. ஓய்வு நாள் நான் மீற மாட்டேன். ಅಯ್ಯ ಸಬ್ಬ என் பொறுத்துல என் வேலை போனாலும் பரவாயில்லை. ಕೆಲಸ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. அல்லேலூயா.
அவங்க எங்க அதிகாரிகளா சொல்லிட்டாங்க, ಅವ್ರ ಅಧಿಕಾರಿ இல்ல இது சென்ட்ரல்ல ಇருந்து வந்து நாங்க மாத்த முடியாது, ಸೆಂಟ್ರಲ್ ಇಂದ கண்டிப்பா நீ ಬಂದಿದೆ, டியூட்டிக்கு வந்தான். ಖಂಡಿತವಾಗಿ ಡ್ಯೂಟಿಗೆ ಬರ್ಲೇಬೇಕು. அன்னைக்கு ராத்திரி சனிக்கிழமை அழுகுறேன், ಶನಿವಾರ ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ಅಳಿತಾ ಇದೆ. இல்ல ஆண்டவரே ಇಲ್ಲ ದೇವ, நாளைக்கு நான் ஓய்வு நாள் இருந்தே இருக்கும், ನಾನು ಪರಿಶುದ್ಧ நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, என்னால முடியல ಮಾಡ್ತಿರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು சொல்லிட்டு ಹೇಳಿ நான் போன அப்பெல்லாம் போன்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ಆಗ ಫೋನ್ ಎಲ್ಲ ಏನಿಲ್ಲ. காலையில போனேன், டியூட்டி போய் அவன் என்ன பண்றதுன்னு போனேன். ಬೆಳಿಗ್ಗೆ அங்க போன உடனே எங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ಹೋದಾಗ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ வேற தேவராஜ ரெடி பண்ணிட்டோம். ಬೇರೆ ದೇವರಾಜನ ರೆಡಿ ಮಾಡಿದ್ದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. இப்போ பரவாயில்ல, ನೀನು ಹೋಗು, உனக்கு வர சம்பளத்தை அவர் கொடுத்துறேன், பரவாயில்ல சேர்த்தே கொடுக்குறேன்ட்டு. ಸೇರಿಸೇ ಕೊಡ್ತೇನಂತೆ. ஹல்லேலூயா. எலெக்ஷன் டியூட்டி சம்பளம் தனியா கொடுப்பாங்க, ಎಲೆಕ್ಷನ್ அவங்களே ಡ್ಯೂಟಿ கொடுத்துருவாங்க, ಸಂಬಳ ಬೇರೆ ಕೊಡ್ತಾರೆ. போலிங் ஆபீசர் கொடுத்துருவாங்க. ಅವರು அதுக்கு கூட சேர்த்து நான் தரேன்னு சொல்லிட்டு அவருக்கு. ಅದಕ್ಕೆ ಸೇರಿಸಿ ನಾನು ஹல்லேலூயா. அவருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿ, யாருன்னு கேட்டா நான் தேவராஜ்னு சொல்லிடுறேன். ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರಾಜ್ ಅಂತ. ஹல்லேலூயா. அவ்வளோ சமாதானமா சந்தோஷமா ஆராதனைக்கு வந்து ಸಮಾಧಾನ ಸಂತೋಷವಾಗಿ ಆರಾಧನೆಗೆ ಬಂದ. எதுக்கு சொல்றேன்னா, ಏಕೆ ಹೇಳ್ತೇನಂದ್ರೆ நம்முடைய ஜீவன் அவர்தான். ನಮ್ಮ ಜೀವವು ಅವರೇ. ஹல்லேலூயா. அவர்தான் நம்மை விலைக்கு காக்கிறவர். ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸಿ நம்ம வாஞ்சை நிறைவேற்றுவார், ಆಸಕ್ತಿನ ನೆರವೇರಿ, நம்முடைய ஆசை நிறைவேற்றுவார். ಆಸೆನ ನೆರವೇರಿ. ஹல்லேலூயா. அவரே நீ ஜீவனா நினைத்து ಅವರೇ ಜೀವ அவர் மேல் என்னன்னா வரட்டும் பரவாயில்லை, ಏನೇ ಬರಲಿ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆராதனையை மீறக்கூடாது. ಆರಾಧನೆ ಮೀರಬಾರದು. நீங்க பாரு ராபோஜனத்துக்கு ಇವತ್ ನೋಡ್ರಿ, எவ்வளவு சொன்னாலும் ஓப்பாரத்துக்காருக்கு போன் பண்ணி கூப்பிட்டாதான் வருவாங்க. நான் நேத்து போன் பண்ணல, இன்னைக்கு வரல. ನೆನ್ನೆ எப்படி ಫೋನ್ இது? ಮಾಡಿಲ್ಲ, ಬರಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. இப்ப நீ வாங்கி கொடுக்குற அரிசி பருப்பு எண்ணெய்லாம் என்னத்துக்கு? ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದೆಲ್ಲ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. கொடுக்குற காணிக்கும் பிரயோஜனம் கிடையாது. ಕೊಡುವ ಕಾಣಿಕೆಯೂ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நான் ஏமாத்தி வாங்குற ஆள்லாம் கிடையாது. ಆ ರೀತಿ பக்தி செய்யறியா, ಭಕ್ತಿ உன் ಮಾಡಿ காணிக்கை அங்கீகரிப்பார் ஆண்டவர். ನಿನ್ ಕಾಣಿಕೆನ ದೇವರ ஹல்லேலூயா. காணிக்கை நீ செய்கிற உதவி எல்லாம் காணிக்கை இங்கத்தி ஆசீர்வாதம். ಇಲ್ಲಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. இங்க நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிற, அது பரலோகத்துக்கு கணக்கு இல்ல. ಪರಲೋಕಕ್ಕೆ உன் ஆத்துமாவில நீ வாழ்கிற வாழ்க்கை இருக்குதே, ಬಾಳುವ ಜೀವಿತ அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு போகும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಕೊಂಡು ஹல்லேலூயா. அதுதான் நீ சேர்க்கறத ನೀನ್ ಸೇರಿಸುವುದು அங்க சேருன்னு சொல்லிட்டார். ಅಲ್ಲಿ ಸೇರಿಸ. அதனால தேவ சமூகத்துல ದೇವರ அவர் ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ சத்தியத்தை நான் மீறக்கூடாது. ಸತ್ಯವನ್ನು இந்த ಮೀರಬಾರದು. ஆராதனைக்கு ಆರಾಧನೆ பல கூட்டங்கள் போடா போகுது, அசட்டாது. நல்லா ஆண்டவர் பாக்குறார். ಇದೆಲ್ಲ ದೇವರು ನೋಡ್ತಾರೆ. எங்க போனாலும் என் ஜீவன் இது மேலேயே அடிச்சுன்னு இருக்கும். ಎಲ್ಲಿ ಹೋದ್ರು ಅಯ್ಯೋ. ಜೀವ ಉಳಿತಾಯ. ஜபக்குழு, ಅಯ್ಯೋ, பைபிள் ஸ்டடி, ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿ, உபாச கூட்டம், ಉಪವಾಸ, ஆல் நைட் பிரேயர், ಆಲ್ ನೈಟ್ ಪ್ರೇಯರ್. இது மேலதான் என்னுடைய உயிர் இருக்கும். நீங்க நம்பினால் சரி, நம்ம என் ஜீவனே அப்படித்தான் இருக்குது. ನನ್ನ ಜೀವವೇ ಆಗಿದೆ. ஆத்மால அந்த ஆவல் தான் எனக்கு. ಆತ್ಮದಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ, அதுதான் ஆண்டவர் எல்லா தரிசனத்திலையும் ಎಲ್ಲಾ ದರ್ಶನ சொப்பனத்திலையும் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வர. ದೇವರು ಇದುವರೆಗೂ ನಡೆಸಿ ஹல்லேலூயா. அவர் காண்பிக்கிறது அப்படியே தேவன் நடத்துறார். ದೇವರು ಅವ್ರು ತೋರಿಸಿದ ಹಾಗೆ ஆகினால் அதை நாம் விசுவாசித்து ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿ நம்பி அவர் சமூகத்தில் ஒப்பு ನಂಬಿ கொடுத்து ಅವ್ರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ நம்ம எல்லாரும் எழுந்து ನಾವೆಲ್ಲರೂ நிற்போம். ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. ஆண்டவர் சமூகத்தை பார்ப்போம். ದೇವರ பரிசுத்த ಸಮ್ಮುಖವನ್ನು திருவிருந்துக்கு ಪರಿಶುದ್ಧ நாம் ಬೇಟೆಗೆ ஆயத்தமாவோம். ನಾವು ಸಿದ್ಧವಾಗಿ ஆண்டவரை நோக்கி பார்க்க ದೇವರನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲಿ. அசட்ட பண்ணாதே. ಅಸಡೆ தேவ சமூகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ உற்சாகமா தேடுறியோ ಉತ್ಸಾಹವಾಗಿ ನೀನು ಹುಡುಕಿ அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಅಗಲುವುದಿಲ್ಲ, உன்னை கைவிட மாட்டார். ನಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் விலகுகிற தேவன் அல்ல, ಅವರು ಅಗಲುವ ದೇವರಲ್ಲ, எல்லாத்தையும் விலகாத காப்பவர். ಎಲ್ಲದಲ್ಲಿ ಅಗಲದೆ நம்ம ಕಾಯುವ கூட ದೇವರು. இருக்கிறார். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ நம்ம உண்மையா பக்தி செய்யலாம், ನಿಜವಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡೋಣ, நம்ம எல்லாரும் உத்தம பக்தி செய்யலாம், ಉತ್ತಮವಾಗಿ ಭಕ್ತಿ ஆண்டவருக்கு ಮಾಡೋಣ. பயந்து செய்யலாம். ದೇವರಿಗೆ ಭಯದಿಂದ ಮಾಡೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நிர்விசாரத்தை விட்டு ಆಲಸ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡು, விலக்க வேண்டியது விலக்கி போட்டு, ಅಗಲಿಸಬೇಕಾದದನ್ನ ಅಗಲಿಸಿ ಬಿಡು, நீக்க வேண்டியது நீக்கிவிடு. ನೀಗಿಸಬೇಕಾದದನ್ನ கர்த்தருடைய சமூகத்திலே ಕರ್ತನ ಸಮ್ಮುಖ நமக்கு இருக்கிற ஆசை ಇರುವ நிறைவேற்றுவார். ಆಸೆಯನ್ನು ನೆರವೇರಿಸು. உனக்கு எதன் மேல் ஆசை எப்படி இருக்குதோ ಯಾವುದರ ಮೇಲೆ ಏನು ಆಸೆ, அது மேல் ஆண்டவர் கிரியை செய்வார். ಮೇಲೆ ದೇವರಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾರೆ. உலக காரியங்கள் ஆசை இருந்ததுன்னா அவன் நடத்துவான். ಲೋಕದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಆಸೆ ಇದ್ರೆ ಅವನು ನಡೆಸ್ತಾರೆ. உனக்கு ஆண்டவர் ராஜ்யத்து மேல உனக்கு ஆசை இருந்தா எல்லாம் கூட்டி கொடுத்து அவர் நடத்துவார். ದೇವರ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ இதான் இருக்கிற ரகசியம். ಆಸಕ್ತಿ ಕೊಟ್ಟು ನಡೆಸ್ತಾರೆ. அதனால அவரை நம்ப முழு மனதோடு ಪೂರ್ಣ ಮನಸ್ಸು தேவ சமூகத்திலே ದೈವ இந்த கடைசி காலம் ಕಡಿಯ ಕಾಲ நெருங்கி கொண்டிருக்கிறது. ಹತ್ತಿರವಾಗುತ್ತಿದೆ. ஆகினால் தேவனை தேடுகிற ದೇವರನ್ನ உணர்வுள்ளவன் உண்டோ என்று சொல்லி ತಿಳುವಳಿಕೆ ಉಂಟು கர்த்தர் பரலோகத்தில் இருந்து ಕರ್ತನ மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். ಪರಲೋಕವನ್ನು ನೋಡ್ತಾರೆ. அது மேல் ஆசையாயிரு, ಅದರ ಮೇಲೆ ಆಸೆ, வாஞ்சையாயிரு. ಆಸಕ್ತಿ தேவன் உன்னை அங்கீகரித்து நடத்துவார். ದೇವರ ಅಂಗೀಕರಿಸಿ எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. தேவ சமூகத்தை ದೇವರ ಸಮ್ಮುಖ எல்லாரும் ಎಲ್ಲರೂ ஒப்பு கொடுப்போம். ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஆவியானவரே
ದೇವರ எனக்காக பேசுறீங்கப்பா, ನನಗಾಗಿ ಮಾತನಾಡಿದೀರ, எனக்காக வார்த்தை கொடுக்குறீங்க, ವಾಕ್ಯವನ್ನ என்ன ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, நடத்துறீங்கப்பா. ನಮ್ಮನ್ನ ನಡೆಸ್ತಾ ಇದೀಯ, நீங்க தான்ப்பா நடத்துறீங்க, ನೀವೇ ಅಪ್ಪ ನಡೆಸ್ತಾ நீங்க ಇದ್ದೀರಾ. தான் ஆண்டவரே. என்னிலும் ஒன்றே இல்ல, ನಂದೇನು ಇಲ್ಲ, என்னில் ஒன்றே இல்லப்பா, எல்லாம் நீங்க தான். ಏನಿಲ್ಲಪ್ಪ, ಎಲ್ಲ ನಿಂದೆ. கருத்துல ஒப்பு கொடுக்குறையாண்டு சொல்லி ಕೊಡ್ತಾನೆಯ ಅಂತ மெல்லற கத்தரை நோக்கி, ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ನೋಡಿ, சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி ಶಕ್ತನಾದ ದೇವನು மனதார ஒப்பு கொடுத்து ಮನಸಾರೆ எல்லாரும் சோத்திரிக்கலாமா? ಎಲ್ಲರೂ ಸ್ತೋತ್ರ ஒப்பு ಮಾಡಿ கொடுங்க. ಬಿಡಿಸಿಕೊಡಿ. அவர் தான் உன்னை விடுவிக்கிறவர், ಅವರೇ ಬಿಡಿಸು, அவர் தான் உன்னை ಅವರೇ காப்பாற்றுகிறவர். ಕಾಪಾಡು, யாரும் விடுதலை ஆக்க மாட்டாங்க, ಯಾರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡು, யாரும் உதவ மாட்டாங்க.